நம் கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பு தேவனே, இந்த நல்ல உயிர்த்த அந்த நாளின் காலவழிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் மகா பெரியது ஆண்டவரே. மனுஷனை நினைக்கிறதற்கும், மனுஷனை இந்த பூமியில விசாரிக்கிறதற்கும், மனுஷன் எம்மாத்திரம் என்றேன் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் பாடியிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. குயவனாகிய நீர், களிமண் ஆகிய நாங்கள் உம்மிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்கவும் கூடாது. உம்மிடத்தில் கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு கேள்வியே இல்லை ஆண்டவரே. சாமுவேலை போல நீ எதை சொன்னாலும் சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று இதோ நாங்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும், ஒவ்வொரு சகோதரனுடைய இருதயத்துக்குள்ளும் என்ன பாரம் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் அவருடைய முகத்தையும் அவருடைய வெளிப்புறமான தோற்றத்தை மாத்திரமே பார்க்க முடியும். ஆனால் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், மனங்களை படிக்கிற மகத்தான மன்னன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய இருதயங்களிலே மறைந்திருக்கிறதான எல்லா பாரங்கள், கவலைகள், விக்கினங்களை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய எல்லா பாரங்களையும் வைக்க வந்திருக்கிறோம். பிசாசு மலை போன்ற காரியங்களை எங்களுக்கு முன்பாக வைத்து, இதோ நீ முடிந்து போனாய், உன்னுடைய நிலை அவ்வளவுதான், இதோ உன்னை நான் முடித்து விட்டேன் என்று பிசாசு எங்களுடைய சிந்தையில பேசக்கூடும் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம், மரித்து அழுது அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகும் ஆண்டவரே நீர் காட்சிக்கு வந்த பொழுது எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன வேளையில அதன் பின்பு இயேசு வந்து லாசருவே வெளியே வா என்று அழைத்தார் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட தேவன். உமாலை ஆகாத, உமாலை கூடாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் 3 வயது பிரன்னாமையும் பேர் சொல்லி அழைக்கிறவர், 75 வயது ஆபிரகாமை நீர் பேர் சொல்லி அழைக்கிறவர். உமக்கு வயதோ ஆண்டவரே, உருவமோ தோற்றமோ உமக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆண்டவரே. நீர் எப்போது யாரை எதற்காக அழைத்தாலும் அது பரிபூர்ணமானது என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலவேளையில் இருதயங்களில் மறைந்திருக்கிறதான பாரங்கள், இருதயங்களில் தேங்கி இருக்கிறதான கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் அகற்றி சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு இருதயத்துக்கும் சமாதானத்தையும் கிருபையும் அளிக்கும்படிக்கு செபிக்கிறோம். இதோ பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் இருதயங்களுக்கு ஆறுதலை தந்து, வெளிப்பாட்டை தந்து, தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும்படிக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய கிருபை, அளவிட முடியாத கிருபை, உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். வார்த்தை வாசிக்கிற வேளையில் எங்களோடு பேசுவீராக. இதோ கர்த்தாவே, சாம்பலும் தூளுமான நான், தெல்லுப்பூச்சியான நான், தெல்லுப்பூச்சியிலும் கீழான ஈழ்நிலையான நான் உடைய வார்த்தையை வாசிக்க இதோ வேதத்தை திறக்கிற வேளையில் என்னை நீ நினைவு கூர்ந்து, ஏசையாவை தொட்ட அக்கினினாலே என்னை தொட்டு சுத்திகரித்து, கேட்கிற உள்ளங்களையும் சுத்திகரித்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி செபிக்கிறேன். சகோதரி ஷீலா தினகரனுக்காக செபிக்கிறோம். சகோதரி பிரிசிலாவுக்காக செபிக்கிறோம். அந்த சகோதரிகள் நம்மளோட ரத்தம் தோந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு அதிக தேவையாக இருக்கிறீர். அவர்கள் மாத்திரமல்ல, எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய தாயாருக்காக செபிக்கிறேன். சகோதரி ஷீலாவுக்காக செபிக்கிறேன். இதோ ஆண்டவரே, எனக்காக செபிக்கிறேன். இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். எல்லாரையும் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே வழிநடத்தி தேவைகளை சந்தித்து நீர்தாமே எங்களை நடத்துகிறாங்க. இதோ கர்த்தாவே, ஒரு சிறிய காணிக்கையாக சகோதரன் ஆபிரகாம் வாங்கி கொடுத்திருக்கிறதான இந்த காணிக்கைக்காக செபிக்கிறேன். இதை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை சகோதரனோடு தங்கி இருக்கட்டும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரமும் ஒருவருக்கே ஏறெடுத்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் நன்றி செபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நம்ம ஆமென்னு சொல்லனா நம்ம ஜெபத்திலே இல்லைன்னு அர்த்தம். எங்கேயோ நம்மளுடைய சிந்தை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால ஆமென் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து
53வது சங்கீதத்தை 53வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த 53ஆம் அதிகாரம் முழுவதையுமே வாசிப்போம். ஐ திங்க் 12 வசனங்கள், ஆமாம் 12 வசனங்கள் அதில் இருக்கிறது. 1லிருந்து 12 வசனங்களை வாசிக்கலாம். வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்கள். 860வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவத்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திறந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆத்மாவிலும் ஜீவியங்களும் கூட்டுவாராக. நீங்கள் யாவரும் உட்காரலாம். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இன்று கால வேளையில் பிரசங்கத்துக்காக செய்திக்காக த மாஸ்டர் பீஸ், சிறந்த வேலைப்பாடு என்ற செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். தீர்க்கதரிசியானவர் இந்த செய்தியை குறித்து 1964வது வருஷத்தில் மாஸ்டர் பீஸ் என்ற ஒரு பிரசங்கத்தை செய்திருக்கிறார். அதன் பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி த ஐடென்டிஃபைடு மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட், தேவனாலே அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட சிறந்த வேலைப்பாடு அப்படின்னு ஒரு செய்தியும் பிரசங்கித்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த மாஸ்டர் பீஸ் என்ற காரியத்தை 2 செய்தியாக பிரசங்கித்திருக்கிறார். ஒன்று மாஸ்டர் பீஸ், இன்னொன்று த ஐடென்டிஃபைடு மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். மாஸ்டர் பீஸ் என்றால் சிறந்த வேலைப்பாடு. சரிங்களா? ஒரு காரியத்தை நம்ம மிக சிறந்ததாக நம்ம நிறைய ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோங்க. ஒன்று ரொம்ப சிறப்பாக ஒன்று அமையும் என்றால் செய்யப்பட்டதிலேயே அதுதான் மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ஆங்கிலத்தில் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் பீஸ் என்பது ஆங்கில வார்த்தை. ஒரு
டீச்சர் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மொத்தமாக வந்து அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர்ஸ் வராங்க. அந்த காலங்களில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர் தான் வருவாங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. காலையில் கிளாஸில் என்ட்ரு ஆனாங்கன்னா சாயங்காலம் தான் அந்த டீச்சர் வந்து வெளியே போவாங்க. அதனால தான் நம்மலாம் வந்து ஓல்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுங்க. அந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பத்மான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ஃபுல் கிளாஸுக்கு, அவங்க தான் சயின்ஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்க. 4வது வகுப்பு படிக்கும்போது சந்திரான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. 5வது வகுப்பு படிக்கும்போது ஆனி அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. 2வது அவங்க பேர் ஞாபகம் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ அந்த டீச்சருடைய கிளாஸில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்டில் 40 பேரில் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஊரினுடைய கலெக்டராகவோ அல்லது ஜட்ஜாகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்தார்னா, அந்த டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்கன்னா 40 பேர், அதில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கிற அவன் தான் அந்த டீச்சர் உருவாக்கின மாஸ்டர் பீஸ். புரியுதுங்களா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது பாருங்கள், அந்த டீச்சர் போதித்த அந்த பாடம், அவங்க டீச் பண்ணதான அந்த பாடத்து நிமித்தமாக அவன் இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டு அவன் அந்த மனிதன் வந்து ஒரு பெரிய நபர் ஆகிறான், ஒரு IAS ஆஃபீஸர் ஆகிறான். ஒருத்தர் வந்துட்டு அதே ஊரில் இருக்கிறாரு, அவர் பெயிண்ட் வேலை செய்கிறாரு, அவர் வந்துட்டு சைக்கிள் நான் அந்த வேலைகளை தவறாக சொல்லலை, அதே டீச்சர் தான் போதிச்சாங்க. ஆனால் ஒருத்தன் மிக உயர்ந்த நிலைக்கு போகிறான். அப்போ வந்து அந்த 40 பிள்ளைகள் படித்த அந்த பள்ளியில் அந்த டீச்சருடைய மாஸ்டர் பீஸ் யார்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அல்லேலூயா. அதைத்தான் தீர்க்கதரிசியானவர் இங்கே வேதாகமத்தில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, இதில் தேவனுடைய மாஸ்டர் பீஸ் யாரு? புரியுதுங்களா? மாஸ்டர் பீஸ்னா என்னன்னு? ஆமாம், இதைத்தான் வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு யார் மாஸ்டர்? என்னால் யாரையும் மாஸ்டர் பீஸாக உருவாக்க முடியாது. இவ்வளோ சர்ச்சில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதில் இந்த பாஸ்டர் வந்து ஒருத்தர் மாஸ்டர் பீஸ் ஆக்குறாருன்னா அப்படி வந்து ஒரு விஷயமே இல்லை. மாஸ்டர் பீஸாக ஆக்குறவர் அவர் தான். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஓகே, நாம் வாசித்த இந்த வேத வசனமானது வேதாகமத்திலேயே நீங்கள் வாசிக்கிற முழு வேதாகமத்திலே 66 அதிகாரங்களில் மொத்தமாக 1189 66 புஸ்தகங்களிலே 1189 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரங்க? ஆமாங்க, 1189 1189 சாப்டர்ஸ் இருக்குது. எப்படி இதை வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா, நம்முடைய தீர்க்கதரிசி மொத்தமாக பிரசங்கித்த செய்தியினுடைய ஆடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து 1189 இருக்குது. எவ்வளோ இருக்குங்க? அவர் நிறைய பேசியிருக்கிறாருங்க. 46, 45, 44, 43 கூட பேசியிருக்காருங்க. ஆனால் 1947 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன், என்னுடைய சிந்தை சரியான்னு தெரியல, ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்லேயும் சில செய்தியை பிரசங்கிக்கிறார். சில நேரங்களில் சில சபைக்கு போகும்போது அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ரெக்கார்டடாக மொத்தமாக இருக்கிற அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1189 1189 அதிகாரம் இருக்குது. அப்புறம் நம்முடைய தீர்க்கதரிசியினுடைய பிரசங்கம் 1189 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் முழுவதுமாக அவருடைய அந்த வாய்ஸில் இருக்குது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அவர் அவ்வளோ பிரசங்கித்திருக்கிறாருங்க. அதனால் இந்த 1189 அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும்போது மிகவும் ஒரு வேதனையான ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் அது இந்த ஒரு அதிகாரம் தான். ஏன்னா மிகவும் நொறுக்கப்பட்டு மிகவும் கோரமான முறையில் கொலையுண்ட ஒரு நபரை குறித்ததான காட்சியை தான் இந்த வேதத்தில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் எவ்வளவாக வாதிக்கப்பட்டார், அவர் மேலே எவ்வளவெல்லாம் அக்கிரமம் சுமந்தது, அவர் நீதியாக தாசனாக இருந்தும் கூட எல்லாருடைய அக்கிரமங்களும் அவர் மேலே வந்தது. மிக மோசமான மிக
மிகவும் மோசமான நிலையில அவர் மேல குற்றச்சாட்டுகள் வந்து பாருங்க, ஒரு மிக பயங்கரமான ஒரு மரணத்தை அவர் எழுதினார். அல்லேலூயா. அதுதான் இந்த இந்த 53ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகமானது போதிக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில், நம்முடைய தேசத்தில் கூட இவ்விதமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இது நம்முடைய இபிகோ, இந்தியன் பீனல் செக்ஷனுடைய அந்த அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸோட சட்டம் இதை தான் சொல்லுது. 100 பேர் வந்து தப்பு செய்கிறானா ஓகே, அவன் தண்டிக்காமல் தப்பிச்சு போயிட்டான்னா கூட ஓகே, ஆனால் ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுதுங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே உலகத்திலே ஒரே ஒரு உத்தமர், ஒரே ஒரு நீதிபரர், எந்த பாவம் அறியாதவர், கள்ளம் இல்லாதவர், கபடம் இல்லாதவர், பொய் சொல்லாதவர், வஞ்சனை செய்யாதவர், புரியுதுங்களா, பழுதற்றவர், எந்த ஒரு சிறு காரியமா அவர் மேல ஒரு சிறு கீறல் கூட தவறாக இல்லை. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நிகழ்ந்த மிக கோரமான, மிக மோசமான, மிக பாரமான அழுத்துதல், மரணம், பாடு, இதைத்தான் இந்த 53ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகமானது பேசுகிறது. அதுல 11வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது என் தாசனாகிய நீதிபரர் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுங்க? அவர் என் தாசனாகிய நீதிபரர். அவர் அவ்வளவு ஒரு நீதியானவர். அவர் பூமியில் வரும்போது சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாரு. ஒரே ஒரு விரல் கூட இப்படின்னு காட்டல. அண்ணா காட்டுவார் பாருங்க, இப்படின்னு ஒரு விரல் கூட காட்ட முடியாது. ஏனால் அவரிடத்துல அவிசுவாசம் இல்லை, அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக இருந்தார். அவ்வளவு ஒரு பரிபூர்ணமான தாசன் தான் தேவனுடைய மிக சிறந்த வேலைப்பாடாக இருந்தார். அல்லேலூயா. வேதாகமத்தில் யாருமே இவரை போல இல்லை, எல்லாருமே. அதை தான் நாம் இன்னைக்கு செய்தியில் வாசிக்க போகிறோம். ஓகே, வரலாறு சொல்லுகிறது. அதனால என்ன, இங்கிலாந்து தேசத்தில் என்ன பண்ணாங்களாம், ஒரு நீதிபரர், பாவமே இல்லாத ஒரு நீதிபரரை இந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரோம அரசாங்கமானது கொன்று விட்டது. அதனால இந்த காரியமானது தவறானது, இனி இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக தான் இங்கிலாந்து தேசத்தில் அந்த வக்கீல்கள், அட்வொகேட் போடுகிறதான அந்த கருப்பு ஆடைக்குள்ளாக ஒரு வெள்ளை கலர் ரிப்பனை வந்து அதன் அடையாளமாகத்தான் அவர்கள் வந்து தொங்க விட்டாங்களாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஊரில் எல்லா அட்வொகேட்டும் அந்த ஒயிட்டை கழுத்தில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அது தெரியாது, அது சொன்னாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாருங்க, ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு பாம்பு சுற்றின மாதிரி மெடிக்கல் சிம்பிள் இருக்கும். நான் ஒரு ஏத்தியஸ்ட்டு டாக்டர்கிட்ட பேசினேங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட. அவர் சொல்கிறார், என்கிட்ட நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நான் அதை உண்மை நம்புறதில்லைன்னார். அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி RXன்னு ஏன் போட்டுக்கிறீன்னு கேட்டேன். அவர் கடவுள் இல்லைன்றாரு. RX ஏன் சார் போட்டிங்கன்னு கேட்டேன். அவருக்கு வந்து அதுக்கு பதிலே தெரில. நான் சொன்னேன், we are giving medicine, some X giving the healing. அந்த எக்ஸை பேர் சொல்லிட்டா சயின்ஸுக்கு அது ரொம்ப என்ன ஆகிடுங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தில் அவங்க வந்துடணும். அதனால் வந்துட்டு எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா RX போட்டிருக்கோம். ஒரு R போட்டு அதை இழுத்து அதில் ஒரு X போட்டிருக்கோம். மருந்தை நாங்கள், R என்றால் VR, நாங்கள் மருந்தை கொடுத்தாலும் யாரோ பேர் சொல்ல முடியாத, நாங்கள் பேர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க, தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லாவற்றுக்குமே ஒரு பின்னணி உண்டு. முழு உலகமே இயேசு தான் தெய்வம்னு எல்லா காரியங்களும் நிரூபிக்குது. இந்த காற்றுக்கு வாய் இருந்தால் சொன்னோம் இயேசு தான் தெய்வம்னு. ஏன்னா அதை சிருஷ்டித்தவர் அவர் தான். ஆமோஸில் சொல்லுது, யார் காற்றை சிருஷ்டித்தார்? இன்னைக்கு கடவுள் இல்லைன்றவன், இல்லாதவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்காதவன் எல்லாருமே காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க. இந்த காற்றை அவர் தான் சிருஷ்டித்தார். இந்த தண்ணீரை அவர் தான் சிருஷ்டித்தார். நாம் நிற்கிற இந்த பூமியை அவர் தான் சிருஷ்டித்தார். நாம் மேலே பார்க்குற ஆகாயத்தை அவர் தான் சிருஷ்டித்தார். நாம் பார்க்கிற ஒவ்வொன்றுமே, மனிதனால் உண்டாக்கப்படாத ஒவ்வொன்றுமே
தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது. மனிதன் உண்டாக்கின ஒன்று கூட தேவனுடைய சிருஷ்டிப்பிலிருந்து எடுக்கப்பட்டு உண்டாக்குனது தான். சரிங்களா? அதனால மகத்தான சிருஷ்டிகர்த்தர் அவர், நீதிபரர். இந்த தீர்க்கதரிசி இந்த சிறந்த வேலைப்பாடு என்ற இந்த செய்தியை அவர் பிரசங்கிக்கும் போது அவர் வந்துட்டு லான் மெமோரியல் ஹால் அப்படின்னு கலிஃபோர்னியாவில் இருக்கிறதான ஒரு, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா செத்த காலேஜின்ற இல்லைங்களா, உயிர் காலேஜ் செத்த காலேஜின்வாங்க. நம்ம எக்மோர் மியூசியத்தை அந்த காலத்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் செத்த காலேஜின்வாங்க. பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஆளுங்கள் வச்ச பேரே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லான் மெமோரியல் ஹால் என்கிற ஒரு ஹாலுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒரு விசிட்டாக போகிறாருங்க. அங்கே போயிட்டு அவர் வந்து அங்கே போகும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த மெமோரியல் ஹால், அந்த அருங்காட்சியகம், அது பேர் என்னென்னா அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தில் அந்த நினைவு காட்சி பொருட்கள்லாம் வச்சுக்கிற அந்த இடத்துக்கு அவர் போகும்போது அங்கே எய்மி செம்பிள் என்கிறதான ஒரு நபருடைய, ஒரு பெண்ணினுடைய கல்லறையை போய் பார்க்குறார். அதன் பிறகு லாஸ்ட் சப்பர், அந்த கம்யூனியன் கொடுக்குற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு இல்லைங்களா, அந்த புகைப்படத்தை வந்துட்டு சிலையாக வடிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்குறாரு. நிறைய காரியங்களை அங்கே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கினே வரும்பொழுது அவருடைய தீர்க்கதரிசியினுடைய அந்த பார்த்த அந்த லான் மெமோரியல் ஹாலில் அவர் பார்த்த எல்லா காரியத்தை காட்டிலும் அவரை மிகவும் கவர்ந்தெழுத்து அவருக்கு மிகவும் வியப்பை உண்டாக்கின ஒரு காட்சி இருக்கும் என்றால் மைக்கேல் ஆஞ்சலோ என்கிறதான ஒரு மகத்தான சிற்பி. அல்லேலூயா. ஒரு மகத்தான சிற்பி வடிவமைத்ததான மோசஸ் த ப்ராஃபட், மோசே என்னும் தீர்க்கதரிசியினுடைய ஒரு சிலை. அது வந்து என்ன சொல்றதுன்னா மார்பிள்லேயே வடிச்சிருக்கிறார். மார்பிளில் உங்களுக்கு ஃபோட்டோ அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேங்க. மார்பிள்லேயே அந்த மோசையினுடைய சிலையை அவர் வந்து அந்த மைக்கேல் ஆஞ்சலோ என்கிறதான சிற்பி அது மிக அருமையாக மிக அழகாக த ஸ்கல்ப்சர் அந்த சிற்பியானவர் வடித்த அந்த சிலையை பார்த்து தீர்க்கதரிசி மிகவும் வியந்து போகிறார். அவர் போய் அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அந்த மைக்கேல் ஆஞ்சலோ என்கிறதான சிற்பி ரொம்ப நாளாக இந்த சிலையை வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செலவழித்து இந்த சிற்பத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமாங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி அநேக வருஷங்களாக அவர் எப்படி எடுத்தார்னா ஒரு பெரிய ஒரு வெள்ளை கல்லை எடுத்தார், ஒரு பெரிய கல்லை எடுத்தார், மார்பிள் கல். அப்படியே பெருசாக ஒரு உருவமற்ற ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்குது, ஒரு உருவம் இல்லாமல் ஒரு பெரிய கல். இவர் என்ன பண்ணார்னா அந்த கல்லுக்குள்ளே என்ன வர வேண்டும் என்கிறதான உருவத்தை தன்னுடைய சிந்தையில் வச்சிருக்கிறார். இப்போ இவருடைய சிந்தையில் இருக்கிறதான அந்த உருவம் இந்த கல்லில் வரணும். புரியுதுங்களா? அது ஒரு எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு முழு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பெரிய கல்லுக்குது. இந்த கல்லில் தன்னுடைய சிந்தையில் ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவத்தில் கண் இருக்குது, காது இருக்குது, கையில் இருக்கிற நரம்புகள் ஓடுது. இது எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணுவார்னா அதை அவர் வந்துட்டு அந்த சிற்பத்தில் கொண்டு வரணும். ஸோ இவர் முதலாவது எதை கொண்டு வர வேண்டும் என்று இவர் விரும்பினாரோ அதை அவர் தம்முடைய சிந்தையிலே அவர் கொண்டிருந்தார். அவர் சிந்தையிலே கொண்டிருந்த அது இப்பொழுது ஒரு வேலையின்படியாக ஒரு வேலைப்பாட்டின் மூலமாக அவர் அதை வெளியே கொண்டு வர வேண்டும். இதுக்கு சொல்றார் மெனி இயர்ஸ் கார்விங் அவுட். அவர் அநேக வருஷமாக கார்விங்னா அது அப்படியாக செதுக்குது அவ்விதமாக செஞ்சார். இந்த சிலை எப்படி தோற்றம் அளிக்கணும் என்ற சிந்தை அவருடைய மனதில் ஒரு உருவமாக இருந்தது. அவருக்கு முதலாவது மோசே எப்படி இருந்திருப்பாரு என ஒரு உணர்வை தன்னுடைய சிந்தையில கொண்டிருந்தார். மோசே இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவர் சிந்தையில் இருந்ததுங்க. ஏன்னா அந்த நாட்களில் ஃபோட்டோலாம் கிடையாது. இப்போ எங்கே வந்தாலும் இப்படி எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ, செல்ஃபி. அப்போ ஃபோட்டோலாம் இல்லை. மோசே எப்படி இருந்திருப்பாரெல்லாம் தெரியாது. நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த டிமில் சிசில் தாங்களா அந்த அந்த டைரக்டர் சிசில் டிமில். அந்த சிசில் டிமிலுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் இருந்தது, இப்படி தான் மோசே இருப்பார்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஒரு ஏஜ் ஒரு ஆளை எடுத்து அவருக்கு இவ்வளோ தாடியெல்லாம் வச்சு அவர் இப்படியா இருக்கணும், இவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி கலராக இருக்கணும்னு அவர் வந்து ஒரு சூஸ் பண்ணுறாருங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறான்னா அதே மாதிரியான முகத்தோற்றம் உள்ள ஒரு நபர் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோ இருக்குது சரிங்களா. இப்போ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி முகத்தோற்றம் உள்ள ஒரு நபரை வந்து எடுக்கிறாங்க. பேப்பரில் பார்த்துங்க, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்கிறாங்க. மேக்கப்பெல்லாம் போட்டு அவங்கள வந்து அந்த சிஎம் மாதிரியே கொண்டு வராங்க. கருணாநிதி மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஒரு தொப்பியை போட்டு அதே மாதிரி கலரில் மீசெல்லாம் அடிச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வியூ வருது. இன்றைக்கி ஃபோட்டோஸ் இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஆனால் அந்த நாட்களில் ஃபோட்டோ இல்லை, செல்ஃபி இல்லை, இந்த மாதிரி கேமரா இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது பாருங்கள் எப்படி வந்து இந்த மோசேனுடைய வரையணும் என்கிறதான ஒரு கற்பனை, ஒரு எண்ணம் அவருடைய சிந்தையில் பாருங்கள், அது ஒரு வரைபடமாகவே இருந்தது. மைக்கேல் ஆஞ்சலோவுடைய சிந்தையில் இது ஒரு வரைபடமாகவே இருந்தது. அப்போது இவர் என்ன பண்ணார்னா, அந்த முழு ஒரு சிற்பியை கேட்டாங்களாம், எப்படிங்க இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து இந்த சிற்பத்தை உருவாக்குனீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு கல்லை எடுத்தேன், என்னுடைய சிந்தையில் ஒரு படம் இருந்தது, அந்த படத்துக்கு இதில் வச்சேன், அந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, என் கற்பனையில் இருந்த சிந்தையில் இருந்ததான உருவத்துக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் வெளியே அகற்றிட்டேன், இது சரியாக வந்துருச்சுன்னாராம். புரியுதா இல்லைங்களா? இது ஒரு கல், அப்படியே ஒரு கட்டமாக ஒரு கல், இவ்வளோ பெரிய கல். ஆனால் என் சிந்தையில் ஒரு படம் இருந்தது. அந்த சிந்தையில் இருக்கிற அந்த உருவத்தை இதில் கொண்டு வருவதற்கு அந்த உருவத்தில் எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தால் அதை மட்டும் செதுக்கி வெளியே எடுத்துட்டேன், என்னுடைய சிந்தையில் வந்தது இதில் வந்துருச்சுன்னு சொன்னாராம். இன்னைக்கு அதைத்தான் தேவன் நமக்கு செய்கிறார். அவர் சிந்தையிலே நாம் ஒரு வரைபடமாக இருந்தோம், அதெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு தான் த கிரேட் ஸ்கல்ப்சர், அந்த மகத்தான சிற்பி தம்முடைய வார்த்தையாகிய உளி, தம்முடைய வார்த்தையாகிய சமட்டியை எடுத்து, தம்முடைய வார்த்தையாகிய உளியை எடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் செதுக்குகிறார். வேதம் சொல்றது 4:12 எபிரேயர், தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும், சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது, அது இருதய வாசிக்கு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் பாருங்க, எல்லாவற்றையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார்கள். அப்போ இந்த மோசே எப்படி இருந்திருப்பார் என்ற ஒரு உணர்வு அவருடைய சிந்தையில இருந்தது. அந்த சலவைக்கல், திருக்கதரிசி அதை சலவைக்கல் என்றாருங்க, அதான் அது வந்து மார்பிள், அது வந்து சலவைக்கல். அந்த சலவைக்கல்லை எடுத்து தன்னுடைய சிந்தையிலுடைய வரைபடத்திற்கேற்ப அதை சிறிதாக செதுக்கிறார். கடைசியில் அவர் ரொம்ப நாளாக அந்த வேலையை செய்கிறார், சில வருஷங்களாக செய்கிறார். அந்த சிற்பத்தை அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மோசேனுடைய உருவம் அதில் வந்துருச்சு. அல்லேலூயா. அதில் மோசேனுடைய கண்கள் மிக தத்ரூபமாக வந்துக்குது, மோசேனுடைய தலைமயிர் அதில் மிக தத்ரூபமாக வந்துக்குது. மோசே இப்படி கையை மடக்கும்போது அந்த கையில் வருகிறதான அந்த மடிப்புகள், புரியுதுங்களா, அந்த ரொம்ப பரிபூர்ணமான அந்த ஸ்ட்ரக்சர், அந்த உருவ அமைப்பு அதில் வந்துருச்சுங்க. அப்போது ஒவ்வொன்றாக அனைத்தையும் அவர் வந்து கொண்டு வந்துட்டாருங்க. மோசேனுடைய கைகளில் ஓடுகிற நரம்புகள், நீங்கள் அதை ப்ளோ பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுங்களா? அந்த நரம்புகளை வடிச்சிருக்கிறாருங்க. அவருடைய கற்பை நிலையில் இருந்ததை அப்படியே அவர் கொண்டு வந்துட்டார். அனைத்தையும் இப்போ வந்து அவர் ஒரு சின்னமாக அதை உருவாக்கிட்டாருங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு நிறைய கலைப்பு ஏற்பட்டுக்குது. அவர் நிறைய பேர் குற்றம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்துக்குது.
இதெல்லாவற்றையும் தாண்டி உறுதியாக நின்று அந்த வேலையை அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார். சரிங்களா? அந்த வேலையை அவர் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து துணியெல்லாம் போட்டு தான் வந்து செய்வாங்க. துணியெல்லாம் போட்டு மூடி அந்த சிலைகளை வடிப்பாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இதுவரை கற்பனையாக தன்னுடைய சிந்தையில் இருந்ததான அந்த சிலையானது இப்போ ஒரு கல்ல உருவமாக இருக்கிறத பார்க்குறாரு. அவர் என்ன சிந்திச்சாரோ, கேட்குறீங்களா? அவர் என்ன சிந்திச்சாரோ அந்த சிந்தை அப்படியே ஒரு கல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, உருமாற்றம் ஆயிடுச்சுங்க. சிந்தையில எண்ணங்களாக, நினைவுகளாக, கற்பனைகளாக இருந்த உருவம் கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே ஒரு கல்லா இருக்குது. மிக அழகா தத்ரூபமா அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே வந்துருச்சுங்க. மிகவும் குறையின்றி பரிபூர்ணமா காணப்படுது. அது ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்குது பாருங்க. அதை பார்த்த உடனே மைக்கேல் ஆஞ்சலோ தண்ணியை மறந்துட்டார், மெய் மறந்து என்ன பண்ணார்னா உணர்ச்சி ரொம்ப மேலிட்டுருச்சு அவருக்கு. ச்சே, இப்படிதான் நான் நினைச்சேன், அப்படியே மோசி நேரம் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையா அப்படின்னு அவர் நினைச்சு என்ன பண்ணாரு, கையில சுத்தி வச்சு பார்த்து சுத்தி பார்த்தாரு. அவரு சுத்தி பார்த்து அப்படியே இருக்குது, கை நரம்பு கண்ணு அசைவு கிசைவு அப்படியே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணனா, பேசு, ஸ்பீக் அப்படின்ட்டார். உணர்ச்சி வசப்பட்டார். அவர் என்ன நினைச்சார்னா மோசையே நேரில் உட்காந்துக்கிற மாதிரி நினைச்சிட்டார். நீ பேசுனா என்னென்னலாம் உருவாகிக்குது, மோசை பேசி என்னென்ன உருவாச்சுங்க, வண்டுகள் உருவாச்சு, எரிகோப்பில் உண்டாகுச்சு, தவளைகள் உண்டாகுச்சு. அவர் பேசினா எதனா உருவாகினே இருக்கும். அவரால் உணர்ச்சி வசப்பட முடியல. மோசையே உட்காந்துக்கிற மாதிரி என்ன பண்ணாரு, தட்டி சுத்தியல்ல வந்து காலில் தட்டாரு. அவருடைய வலது கால் ரைட் லெக்ல இந்த மூட்டுல தட்டி மோசஸ் ஸ்பீக் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அவர் ரொம்ப திருத்தலை சொல்றார். அந்த இடத்துல அந்த கைடு சொல்றாங்க, அது உள்ள இது பண்ணுவாங்க. மைக்கேல் ஆஞ்சலோ இதை வடிவமைச்சிட்டு இதை பார்த்து அந்த காலில் அடிச்சுட்டு அவர் வந்து பேசணும் பயங்கரமா சத்தமிட்டாராம். அது அவ்வளோ தத்ரூபமா இருந்தது பாருங்க. அது பேசும் அப்படின்ற அளவுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ நினைச்சிட்டார். சுத்தியால தட்டி அதை பேசுன்றாருங்க. திருக்கதர் சொல்றாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுங்களா, அதை செஞ்சதுனால முட்டில சிறு உடைச்சல் உண்டாயிடுச்சான், கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. அந்த சிலையில் அப்படி இல்லை. திருக்கதரிசி போய் பார்க்கும்போது அந்த இப்போ அதில் இல்லை, அது ஏதோ பேக்கப் பண்ணிட்டுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் போய் பார்க்கும்பொழுது அவர் கால் உள்ள கையை விட்டே பார்த்துக்கிறாரு. அந்த கால் உள்ள கையை விட்டு பார்த்துக்கிறார் திருக்கதரிசி. அப்போ வந்து பார்த்துட்டு அவர் சொல்றாருங்க, அது வந்து அந்த மகத்தான சிலையினுடைய வலது முழங்காலில் குறை ஏற்பட்டு விட்டது, ஆண்டு கணக்காக செலவு செய்யப்பட்டது. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பேசி உடைச்சிட்டாரு, இது வந்துட்டு கெட்டு போச்சா, அதனுடைய அவர் வடிச்சதுக்கான அந்த தன்மை இழந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது திருக்கதர் சொல்றாரு, இப்போ அதை உடைச்சிருந்ததுனால அது நேரம் வீணாயிடுச்சா, இவருடைய இவ்வளோ உழைப்பு ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஆகலை. அது அவ்வளவு தத்ரூபமா இருந்ததுனால தான், அது அவ்வளவு பரிபூர்ணமா இருந்ததுனால தான் அது உடைக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சுங்க. சரிங்களா? அது உண்மையிலேயே அவர் உணர்ச்சி வசப்படாத அளவுக்கு அந்த சிலையை அவர் பண்ணியிருந்தாருன்னா அதை அடிச்சிருக்க மாட்டார், பேசின்னு இருக்க மாட்டார். ஏதோ ஒரு சிலை பண்ணம்பா, மகாபலிபுரத்தில் எவ்வளோ சிலை இருக்குதுங்க, மகாபலிபுரத்தில் இருக்குது. நிறைய இடங்கள் நம்ம போனால் வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் வந்து நிறைய சிலைகளை வச்சுருப்பாங்க. அது வந்து ஓகே, அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்போ அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தது. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த மைக்கேல் ஆஞ்சலோ மோசஸ் மாதிரி நிறைய சிலைகளை செஞ்சிருக்கிறார், எத்தனையோ சிலைகளை செஞ்சிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு சிலையை செய்த பொழுதும் இந்த மோசே சிலையை செய்த அளவுக்கு அவர் வந்துட்டு உணர்ச்சி வசப்படலை. இந்த மோசஸ் சிலையை செஞ்ச மாதிரி எந்த ஒரு சிலை கட்டி அவர் பேசல. சரிங்களா? அவர் பேசுனே சொல்லலை. இந்த சிலையை செஞ்ச மாதிரி அவருக்கு எந்த ஒன்று மேலேயும் அப்படி ஒரு உணர்வுகளே வரலை. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்தது. திருக்கதர் சொல்றாரு, அவருக்கு பரிபூர்ணமாக இருந்தபடினாலே உணர்ச்சி மேலிட்டது,
பாருங்க, அவரு மிக சிறந்த ஒரு நல்ல ஞானம் படிச்சவரு. அவருக்கு கல்லு பேசாதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமா, அது கல்லு பேசாதுன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு இது பேச முடியும்ன்ற நிலைக்கு போயிட்டாரு அவர். ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருந்தது அது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை பொறுத்தவரை அந்த சிலையில் ஏற்பட்ட அந்த குறைதான் அதை மாஸ்டர் பீஸா மாத்துனுச்சு. மற்ற எல்லா சிலையை போலும் அவர் அப்படியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் செஞ்ச 100ல் சிலை. ஆனா இந்த ஒரே ஒரு சிலை மட்டும்தான் மற்ற எல்லா சிலையை காட்டிலும் அவருக்கு உணர்ச்சியை ததும்பி உண்டாக்கி, நீ பேசு அப்படின்னு போட்டு சுத்திலே அடிச்சிட்டார். அவருக்கு தெரியும் கல்லு பேசாதுன்னு. அவருக்கு அவ்வளோ உணர்ச்சி மேலிட்டுருச்சு. சொல்றாரு, அந்த சிலையில் ஏற்பட்ட அந்த பழுதுதான் உடைஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சிலையையே சிறந்த வேலைப்பாடாக மாஸ்டர் பீஸா மாத்துச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த சிலையினுடைய ரியாலிட்டி, அந்த சிலையினுடைய பாருங்க, அதனுடைய ஒரிஜினலே இருக்கிற போல அவர் உணர்ச்சி ததும்பி சிந்தை தடுமாறி, கல்லு பேசாதுன்னு அந்த சிற்பிக்கு தெரியும், அவருடைய சிந்தை தடுமாறி போயிடுச்சு. என்ன போய் கல்லை போய் பேச சொல்றமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்க கூட, சிந்தையை தடுமாற்றார். இந்த கல்லு நிச்சயம் பேசும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசாதாரணமாக, அதாவது நடைமுறையில் இல்லாத அளவுக்கு ரொம்ப சத்தமா கத்தி, பேசு மோசே பேசுன்னு கத்தி அடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதன் காரணமாகத்தான் அதனுடைய பர்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு இருந்ததுனால அவர் அடிக்கும் அளவுக்கு அது போயிடுச்சுங்க. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், மைக்கேல் ஆஞ்சலோ செதுக்கிய மோசேயின் சிலையை அவனது சிறந்த வேலைப்பாடாக அது மாத்திருச்சான். எத்தனையோ கலையில செஞ்சான். அதான் சொன்னாங்க, 40 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் வரார், அந்த ஊரினுடைய கலெக்டராக வராரு. கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நான் இப்போ இருக்கிற மெட்ரிகுலேஷன். ஆனால் உண்மையிலே அந்த காலத்து கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இருக்கிறதான அந்த ரெஸ்பெக்டு, பெரியவங்களை மதிக்கிற காரியம் இப்போ இருக்கிற மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஆங்கிலோ இந்தியன் போர்டு இவங்களுக்கெல்லாம் இல்லை. உண்மையா இல்லைங்களா? அதனால ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, ஓல்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா சரிங்க, ஓகே. இப்போ இவ்வளோ சிலைகளை உருவாக்கினதுனால இந்த ஒரே ஒரு குறையானது ஏற்பட்டது. அவர் அந்த மைக்கேல் ஆஞ்சலோனுடைய ரொம்ப மிக சிறந்த ஒரு வேலைப்பாடாக, ஒரு மாஸ்டர் பீஸாக அது கொண்டு வந்துருச்சு. சொல்றார், மைக்கேல் ஆஞ்சலோ செதுக்கிய மோசேன் சிலையை அவனுடைய சிறந்த வேலைப்பாடாக ஆக்கியது அச்சிலையை அவன் அடித்ததினால் ஏற்பட்ட குறைதான். அவர் அடிச்சார் இல்லைங்களா முட்டில, அது முட்டில அடிச்சு அந்த சிலை உடைஞ்சது பாருங்க, அதுதான் அது மாஸ்டர் பீஸ் ஆகிச்சான். எப்படி சொல்றாரு பாரு நம்ம தீர்க்கதரிசி, அது உடைக்கப்படாம இருந்தா அது என்ன கிடையாது, அது மாஸ்டர் பீஸ்ல, அது வெறும் பீஸ், அது ஒரு பொருள், அது ஒரு வேலைப்பாடு. அது அடிச்சதுனாலதான் அது சிறந்த வேலைப்பாடு. சில நேரங்கள் நம்மளுக்கு நிறைய அடியெல்லாம் வரும். சில பேர் நினைக்கிறாங்க, என்னங்க ஸ்தாபனத்துக்கு போறான், விக்கிரங்களை வணங்குறான், குடிக்கிறான், புகைக்கிறான், பல தவறான காரியங்களை செய்கிறான், சீட்டு விளையாடுறான், ஆன்லைன் ரம்மி ஆடுறான், அவன் வட்டிக்கு விட்டுறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், எதோ காரியங்களை செய்கிறான், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? எனக்கே இவ்வளோ கடுமையான தண்டனை? அல்லேலூயா. அவருடைய தாசன் நீதிபரரா இருந்தார். யாருங்க? ஆமா, அவருடைய தாசன் நீதிபரர். மைக்கேல் ஆஞ்சலோ சிலைக்கு ஒரே ஒரு அடிதான், ஆனா தேவனுடைய மாஸ்டர் பீஸ் எவ்வளவு அடி தெரியுங்களா? எவ்வளவு அடி! அவர் வாங்காத அடி, அதாவது இந்த இடம் தம்ப அவர் அடி வாங்கலான்னு ஒரு இடம் கூட இல்லை அவர் பாடியில.
அவ்வளவாக அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஓகே, இதுல இருந்து தான் நாம இப்போ பாடங்களை எடுக்க போறோம். தீர்க்கதரிசி இந்த மைக்கேல் ஆஞ்சலோ சிலையை ஒரு பொருளாக பேசி ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்ட் இது. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, இந்த புஸ்தகத்தை நீங்க படிங்க. இப்போ இந்த மகத்தான பாருங்க, ஒரு சிறந்த ஒரு சிற்பியாலேயே தன்னுடைய ஒரு சிற்பத்தை இவ்விதமாக உருவாக்கி அவர் உணர்ச்சி வசப்படக்கூடும் என்றால், உண்மையான மகத்தான சிற்பியார் என்றால் நம்முடைய மகத்தான தேவன். அல்லேலூயா. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில ஒரு உருவம் இருந்தது. உலகம்லாம் உண்டே ஆகல. எப்படி மைக்கேல் ஆஞ்சலோக்குள்ள மோசஸ் என்ற ஒரு இமேஜ் இருந்ததோ, உலகம்லாம் உண்டாவதுக்கு முன்பாகவே மகத்தான ஏலோஹிம் தேவனுக்குள்ளே ஒரு இமேஜ் இருந்தது, ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவத்தில் யார் இருந்தார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இருந்தார். அப்ப நாமெல்லாம் எங்க இருந்தோம்? அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தோம். நாம தனியே கிடையாது. எப்படி ஆதாமுக்குள்ள ஏவாள் இருந்தாலோ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தோம். பாருங்க, தேவன் நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே இல்லை. அவர் எப்படி மைக்கேல் ஆஞ்சலோ உடைச்சாரோ அந்த மாதிரி தேவன் அந்த சிலையை பார்த்து, அந்த மாஸ்டர் பீஸை பார்க்கும் பொழுது அவராலே முடியல. இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும்போது அவர் அடிக்கும் போது தான் நாமளும் பிரிஞ்சு வெளியே வந்துட்டோம். எப்படி விழாவில் இருந்து ஏவாள் வந்தாலோ அதே போலவே திருக்கதரிசி சொல்றார், மணவாட்டினுடைய டேட் ஆஃப் பிளேஸ் எதுன்னா கால்வரி. நாமெல்லாம் எங்க பிறந்தாங்க? கல்வாரியில பிறந்தோம். அங்கதான் அவளுடைய விழாவில் ஈட்டியானது குத்தப்பட்ட பொழுது மணவாட்டி கல்வாரியில பிறந்தாள். அல்லேலூயா. ஆமா, அங்க ஆதாமுக்கு விழாவில இருந்து ரிப்பு வெளியே வந்தது போல நாமெல்லாம் கல்வாரியில பிறந்தோம். இப்போ உலகம் உண்டாவதுக்கு முன்பாக ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள நாமளும் இருந்தோம். இப்போ என்ன பண்ணார்னா, அந்த உருவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக தேவன் ஒரு மிக சிறந்த வேலையை செய்தார். எப்படி இவர் நாட்கணக்கா, வருஷ கணக்கா, ஆண்டு கணக்கா மைக்கேல் ஆஞ்சலோ வேலை செஞ்சாரோ அதே போலவே தேவன் வருடங்களாக, 1000 வருடங்களாக வேலை செய்தார். அவர் சிருஷ்டிப்பை உண்டு வந்தார். முதலாக அந்த சிருஷ்டிப்பையும் அந்த கிறிஸ்து என்கிறதான அந்த நபரையும் அந்த நபருக்குள்ளாக இருக்கிற நம்மையும் வெளியே கொண்டு வர முதலாவது வெளிச்சத்தை முதல் நாளில் உண்டாக்கினார். ஃபர்ஸ்ட் நாள் வந்தது எது? வெளிச்சம், லைட். 2வது நாளிலே ஆகாய விரிவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. 3வது நாளிலே பூமியையும் தாவர இனங்களையும் கொண்டு வந்தார். 4வது நாளிலே ஆகாய விரிவில் அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா விதமான கோள்கள், எல்லா விதமான பிளானட்ஸு, மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டரு, நெப்டியூன், ப்ளூட்டோ, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ இருக்குதுங்க. இது எல்லாவற்றையுமே அவர் 4வது நாளில் கொண்டு வந்தார். 5வது நாளில் பாருங்க, அவர் பூமியில் இருக்கிறதான மிருக ஜீவன்கள், கடல் மச்சங்கள், இதெல்லாவற்றையும் 5வது நாளில் கொண்டு வந்தார். 6வது நாளில் 5வது நாளில் அவர் ஏர் அண்ட் சி, சமுத்திரத்திலையும் காற்றிலையும் இருக்கிறதான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். 6வது நாளில் பூமியில் இருக்கிறதான மிருக ஜந்துக்களையும் அந்த நாளிலே தானே மனுஷனையும் கொண்டு வந்தார். ஸோ நாமும் மிருகங்களும் 6வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், மனுஷன் மட்டும் 6வது நாள் சிருஷ்டிக்கப்படல. நம்மளை அதனால தான் திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? மாடு திட்டு வாங்கியிருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம நாளில் தான் உருவாக்கப்பட்டது. மாடு, எருமை, கழுதை எல்லாம் நீங்கள்லாம் ஒரே நாளில் தான் பிறந்திருக்கிறீங்க, நாமெல்லாம். ஸோ நாமளும் மிருகங்களும் ஒரே நாள் 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்டோம். இப்போ தேவன் என்ன பண்ணார்னா, எல்லாவற்றையும் பார்த்து அவர் ரொம்ப பரிபூர்ணமாக அவர் இருந்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக அவர் போய் ஓய்வு எடுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருந்தபடினாலே ஏதோ ஒன்றை செதுக்கி அதிலிருந்து ஒரு உருவத்தை படைக்கும் மனித சிற்பியை போன்றவர் அல்ல அவர். அல்லேலூயா.
அவர் யாருங்க? அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் வந்துட்டு மைக்கேல் ஆஞ்சலோ போல ஒரு கல்லை எடுத்து அதில் ஒரு அப்படியே உருவாக்கி சூரியன் கல் மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டார் வச்சுட்டு அப்படியே ஜூபிட்டரை அப்படி செய்கிறவர் அல்ல. ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் காட். அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் என்ன நினைச்சாரோ அது பேசும்போது உருவாயிடும். இவர் செதுக்கி பேசினார், அப்போ அது உடஞ்சி போச்சு. ஆனால் இவர் எதை நினைக்கிறார் அது பேசும்போது அது உருவாயிடும். அவர் பேச சொன்னால் அது பேசும். சொன்னாருங்களா? நீங்கள் கூப்பிடாவிட்டால் யார் கூப்பிடுவா? இந்த கல்லு கூப்பிடுன்னாருங்க. ஸோ இந்த மனித சிற்பியாகிய மைக்கேல் ஆஞ்சலோ கல்லை பேச வைக்கணும்னு நினைக்கும் போது அதை உடைச்சிட்டாரு. ஆனால் சிருஷ்டிகர்த்தர், த கிரியேட்டர் ஆஃப் காட், அவர் கல்லை பேச வைக்கணும்னு நினைச்சாருன்னா எல்லா கல்லும் பேசும். பாலகர் வாயிலும் துதியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கரும் பாறையிலும் அவர் துதியை உண்டு பண்ணுவார். அவர் மகத்தான சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்றாரு. அவர் பாருங்க, கல்லை ஏதோ ஒன்றை செதுக்கி அதிலிருந்து ஒரு உருவத்தை படைக்கும் மனித சிற்பி போன்றவர் அல்ல. அவர் நித்தியமான காரியங்களை உருவாக்கும் சிற்பி ஆவார். எனவே தம் சிந்தையில் உள்ளவைகளை அப்படியே சிருஷ்டித்து அவைகளை தோன்ற செய்யும் வல்லமை படைத்தவர். அவர் சிந்தையில என்னெல்லாம் சிந்தித்தாரோ அவைகளை தோன்ற செய்யும் வல்லமை படைத்தவர். அவர் அவருடைய தன்மைகள் விரும்பினவைகளை உருவாக்க அவரால் முடியும். எதெல்லாம் அவர் விரும்புகிறாரு அது எல்லாவற்றுமே அவரால் உருவாக்க முடியும். மைக்கேல் ஆஞ்சலோ செஞ்சது அது அசையாது. ஆனால் தேவன் சிருஷ்டித்த எந்த ஒன்றுமே அசையாமல் இருக்காது. சூரியனை பாருங்க, அது அசைஞ்சுன்னு இருக்கும். மேகத்தை பாருங்க, அது மூவ் ஆயின்னு இருக்கும். தண்ணியை பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆயின்னு இருக்கும். காற்றை பற்ற மூவ் ஆயின்னு இருக்கும். எல்லாமே மூவ் ஆகும். சில நேரங்களில் நாம தான் மூவ் ஆகாமே இருக்கிறோம். எல்லாமே மூவ் ஆகுது. சில நேரங்களில் நாம தான் மூவ் ஆகாமல் இருக்கலாம். என்ன நடந்தாலும் மூவ், வாக் ரைட், தொடர்ந்து முன்னேறு. ஆமாம், உங்களை பிடிப்பதற்காக உங்களுடைய வழியில் தடைகளை போட பிசாசு அவன் வேலையை செஞ்சுனே இருப்பான். அதனால் ஒரு இடத்துல முடங்கி உட்காருவீர்கள் என்றால் அது பிசாசுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நாம் எப்பொழுதுமே பிசாசுக்கு ஜெயத்தை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு சிறு அங்குலமே அவன் எடுக்கணும்னு வந்தான்னா கூட உடனே உருவி பட்டயத்தை அவனோட தைரியமாக போ சண்டைக்கு. அவன் ஒருபோதும் உங்களை வீழ்த்தவே முடியாது. வியாதியை கொண்டு வரட்டும், மன சஞ்சலத்தை கொண்டு வரட்டும், மீட்கவே முடியாது. இதுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அட்வொகேட்டாலே அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. ஜட்ஜாலேயே பதில் சொல்ல முடியாதுங்க. கவர்னராலேயே பதில் சொல்ல முடியாதுங்க. இதுக்கு ட்ரம்ப்பு, ஜோ பைடன், கமலா ஹாரிஸ், நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், நரேந்திர மோடி, இவங்களாலே கூட பதில் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் யாரும் பதிலே சொல்ல தேவையில்ல. அவர் நினைச்சார்னா அதுவே அதிகம்தான் அவருக்கு. உண்மையிலே இது ரொம்ப அதிகங்க அவருக்கு. அப்படின்றதுக்குள்ள சூழ்நிலையை மாற்றிட்டு வர்றாரு. அவர் மகத்தான காரியங்களை செய்கிற மகிமையின் ஏகோவா அவர். அல்லேலூயா. ஸோ பாருங்க, அவர் சின்ன ஊர்வனிலேருந்து ஆரம்பிக்கிறார். க்ரீப்பிங் திங்ஸ், சின்னதுலேருந்து ஒன்றா ஒரு சின்ன ஊர்வனிலேருந்து ஒரு எறும்புல தான் சொல்கிறாங்க முதலில் மிக சிறிய நுண்ணுயிர் எதுங்க? அமீபா. மிக சிறிய நுண்ணுயிர் அமீபாலேருந்து, அந்த பாக்டீரியாலேருந்து ஆரம்பித்து பாருங்க, அப்படியே 6வது நாளில் மிக ஜைகான்டிக்காக இருக்குது பாருங்க. எதுங்க? எலிபெண்ட்டு, ஜிராஃப், அப்புறம் எதெல்லாம் இருக்குது? சிங்கம், கரடி, புலி. சின்ன அமீபாலேருந்து பெருசு வரைக்கும் கொண்டு வந்துட்டார். நம்மளையும் கொண்டு வந்துட்டாருங்க. அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டெப்பாக தேவன் கொண்டு வந்தாருங்க. அல்லேலூயா. புலிஸ் எல்லாத்தையுமே பாருங்க அவர் கொண்டு வந்தாருங்க. ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனித படைப்பானது ஒரு எவல்யூஷன் என்கிறது, பரிணாம வளர்ச்சி. எவல்யூஷன் என்னதுங்க? பரிணாம வளர்ச்சி. சின்ன ஒரு இதுவாக இருந்து அந்த பரிணாம வளர்ச்சி குறித்து என்ன சொல்லுதுன்னா, சயின்ஸ் சொல்றது, வேதம் சொல்லலை. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, துவக்க காலத்தில் எளிய உருவமைப்பிலிருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஊடாக உயர்நிலை வடிவமைப்பை எட்டும் வளர்ச்சி முறைதான் பரிணாம வளர்ச்சி.
இந்த சயின்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதாவது பரிணாம வளர்ச்சின்னா என்னன்னா, சயின்ஸ் சொல்லுது துவக்க காலத்தில், அதாவது அது ஸ்டார்ட் ஆகும்பொழுது எளிய உருவமைப்பில் இருக்கும், ஒரு சின்ன உருவமைப்பில் இருக்கும். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஊடாக உயர்நிலை வடிவமைப்பை சின்ன ஒரு அமீபா மாதிரி இருந்து ஒரு பெரிய உருமாற்றம் ஏற்படுவது தான் பரிணாம வளர்ச்சி. ஆனா தேவன் ஒண்ணு கூட அப்படி சிருஷ்டிக்கல. அவர் தன்னுடைய கம்ப்ளீட் கிரியேஷனை ஒவ்வொன்றையும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்தார். அமீபாலேருந்து சிங்கம் வரல, அமீபாலேருந்து புலி வரல, புலியிலேருந்து யானை வரல, யானையிலேருந்து மான்லேருந்து ஒட்டக சிவிங்கி வரல, எலியிலேருந்து டைனோசர் வரல, மங்கிலேருந்து நாம வரல. செக்மெண்ட் 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 செக்மெண்ட்டா அதுக்கு தனி பிரிவா புலினா அது ஒரு ஃபேமிலி, சிங்கனா அது ஒரு ஃபேமிலி, சீட்டானா அது ஒரு ஃபேமிலி, மனுஷனா அது ஒரு தனி, எல்லாத்தையுமே தனித்தனியா தேவன் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஸோ நாம் வந்து பரிணாம வளர்ச்சி கிடையாது. இப்போ என்ன சொல்றான்னா பாருங்க, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. பரிணாம வளர்ச்சியில் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான். ஓகே, அவங்களுடைய கருத்துக்கு நம்ம ஒரு சிறு பதில சொல்லுவோம். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதலாக ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்கு உருவாகிற தாயின் கருவில் உருவாகிற முதல் பாகம் என்னவென்றால் ஸ்பைன், முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லைங்களா, அந்த முதுகு தண்டுவடம் கோடு மாதிரி உருவாகி அந்த கோடுலேருந்து வளர்ந்து அது ஒரு கூடு மாதிரி உருவாகி, அந்த கூடு தான், அந்த கூட்டுக்குள்ளே தான் எல்லாமே உருவாகணும். லிவர் உருவாகணும், லங்ஸ் உருவாகணும், ஹார்ட் உருவாகணும், வெயின்ஸ் உருவாகணும், இன்டெஸ்டைன், சிறுங்குடல், பெருங்குடல், என்னெல்லாம் இருக்குது. முதல்ல எது உருவாகுதுங்க? ஒரு ஸ்பைன், ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்லேருந்து ஒரு கூடு உருவாகி எல்லா பேக்கேஜுமே உள்ளே நடக்குது. கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக அந்த கூடுக்குள்ளே வச்சு தான் வருதுங்க. அதனால தான் முதல்ல வந்து அந்த கூடை தாங்குவதற்கான பேஸ் உருவாகுது. இப்படி தான் வந்து சயின்ஸு சொல்லுது. இதே சயின்ஸ் என்ன சொல்லுன்னா, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான். இப்போ அந்த ஸ்பைன் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குக்கு அப்படியே உருவாகி வெளியே வந்து வாலாக விழுது. அந்த ஸ்பைன் தான் அப்படியே வந்து அது உள்ளவே போய் இணையில தனியாக வெளியே ஒரு போர்ஷன் எடுத்து வாலாக வருது. குரங்கு வாழை தனியாக ஆட்டினேக்குது. ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பைன் உருவாகி அந்த ஸ்பைன் தான் நம்ம ஃபோல்டு பண்ணி உட்காரத்துக்கு நம்முடைய என்ன சொல்லுதுங்க, இந்த புட்டம் என்று சொல்லுகிறதான அந்த அடிபாகமாக இருக்குது. நாம் அதில் தான் உட்கார்றோம். புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இப்போ மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா ஆக்சுவலாக மனுஷனுக்கும் வால் வெளியே வந்துருக்கணும். டார்வின் எவ்வளோ தோத்தார் பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட வந்தாருன்னா பக்கமாக அடி வாங்குவார் அவர், பக்கத்துக்கு பக்கம் அடி வரும் அவருக்கு. சரி, இன்னொரு விஷயம், பரிணாம வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான்னா மனுஷனுக்கு அப்புறம் குரங்கு வந்திருக்க கூடாது, முடிஞ்சிருச்சு. அது அப்படியே மாறி 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 மனுஷன் வந்துட்டான்னா குரங்கு இனமே இல்லாமல் போயிருக்கணும். பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனும் அப்படியே திரும்பி குரங்கு ஆக முடியாது. அப்போ இன்னும் பல்லாயிரம் வருஷம் கழிச்சு மனுஷன் இன்னொரு பரிமாண வளர்ச்சி அடைவான். அவங்க தியரி படி பார்த்தா இதை வந்து இதுக்கு வந்து எதுவுமே இதுக்கு வந்து என்ன சொல்றதுங்க, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா? நம்முடைய தேவனை சிருஷ்டி கர்த்தர் என்பதை மறுதலிக்க விஞ்ஞானம் போடுறதான ஸ்டூபிட் பிளான் இது. அவரால் இன்னைக்கும் அணில சிருஷ்டிக்க முடியும் தமிழ் தீர்க்கதரிசியை கொண்டு. சொல்றாரு, மனவாட்டி ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்க முடியுமா? இப்போ மனவாட்டியால ஒரு நல்ல சூழ்நிலையை சிருஷ்டிக்க முடியும். ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப மனம் இருக்கும், ரொம்ப ஒரு மன யாருமே தேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களால ஒரு நல்ல சூழ்நிலையை சிருஷ்டிக்க முடியும். இன்னைக்கு தேவன் அப்பேற்பட்டதான கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய முழுமையான சிருஷ்டிப்பின் மூலம் கொண்டு வந்தார். கடைசியாக எல்லாமே 6 நாள் சிருஷ்டித்து வந்து பரிபூர்ணமாக கடைசியில் ஒன்றை கொண்டு வந்தார். அந்த பரிபூர்ணமானது என்னன்னா, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே ஆதாம். அதை பார்க்கும்போது தான் ஆதாம் யெகோவா தேவனுடைய சிருஷ்டிப்பில் அவன் மாஸ்டர் பீஸாக இருந்தான். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க?
அதனால தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார். he was so glad, ரொம்ப ஹாப்பி. அப்படியே பார்த்தாரு, அப்படி என்ன மாதிரியே இருக்கிறான், ஏன் சாயல்ல இருக்கிறான், நான் பேசுன மாதிரியே பேசுறான், நான் பேசினா சூரியன் நிற்கும், இவன் பேசினாலும் நிற்குது. ஆமாம், நான் மரம், இந்த நீட்டாக வளர்கிற பனை மரத்தை நான் வளைய வைக்க முடியும், அவனும் வளைய வைக்கிறான், மலையை அப்படியே மூவ் பண்ணுறான். நான் சொன்னால் இங்கேருந்து பேர்ந்து அங்கே போனால் அங்கே போய் அது அங்கே இங்கே பேர்ந்து போய் அங்கே போய் நட்டுக்கொள்ளும். இதெல்லாம் செய்கிறானே இவன் யாருங்க? ஆதாம் எல்லாவற்றையும் பார்த்தார். தேவன் அதை பார்த்த உடனே அவர் ஓகே, நாம் இப்போ திருக்கதரிசி சொல்றார், தேவன் அந்த இளைப்பாறுதலை எப்படி அந்த ரெஸ்ட்டுக்கு போனார்னா மகிழ்ச்சினால போய் ரெஸ்ட் ஆனாராம். நாம அரசாட்சியில் போகும்போது மகிழ்ச்சியில தான் இளைப்பாறுவோம். இன்னைக்கு அரசாட்சி உபதேசத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பிரச்சனை, வியாதி, நெருக்கடி, குழப்பம், எல்லா தொந்தரவோட கூட அரசாட்சியில் இருக்கிறாங்கன்றாங்க. பார்த்தீங்களா? எல்லா தொந்தரவுலையும் இருக்கிறாங்க, எல்லா நெருக்கடியிலும் இருக்கிறாங்க. ஒரு பிரதர் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஒரு பிரதர் சந்தித்தேன், அரசாட்சியில் இருக்கிறன்றாரு. அவர் ராத்திரியில செக்யூரிட்டி வேலை செய்கிறார், இரவுல செக்யூரிட்டியாக இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா இளைப்பாறுதல் இருக்கிறவன் சாதாரண, அவங்க வந்து இளைப்பாறுதல் இருப்பான். இப்போ நான் இன்னும் அரசாட்சி வரலன்றேன், நானே ராத்திரியில் தூங்குறேன். அரசாட்சியில் இருக்கிறன்ற நீ ராத்திரியில் கூட முழிச்சுன்னுக்கிற, எவ்வளோ இது கான்ட்ராடிக்டாக இருக்குது, எவ்வளோ முரண்பாடாக இருக்குது. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் இந்த உபதேசத்தை என்கிட்ட பேசும்பொழுது ராத்திரி வேலை செய்யாமல் வந்து பேசுங்க. நீ நைட் டியூட்டி செய்யாத. மில்லின் என்னன்னா 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதுதான் அதனுடைய அதே மாதிரி தான் இங்கே இளைத்தவனை இளைப்பாற பண்ண இளைப்பாறுதல் தான் எழுதிக்குது. அப்படி தானே எழுதிக்குது. எபிரேயர் 4 நினைக்கிறேன், இளைத்தவனை என்னை போல இளைச்சவனை உங்களை போல இளைத்து பலவீனமானவங்களை இளைப்பாற பண்ணக்கூடிய இளைப்பாறுதல் தான் அது. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி என்ன பாருங்க, அவங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ இவர் பரிபூர்ணமாக தம்முடைய சாயலை பார்க்குறார், ஆதாம் அப்படியே பார்க்குறாரு. அதனால இவருக்கு என்ன ஆகுதுன்னா, தினந்தோறும் ஆதாமோடு ஒரு ஃபெலோஷிப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. தினந்தோறும் ஈவினிங் ஆனால் வரார். அவருடைய சாயலாகவே ஒரு மனிதனை தேவன் உருவாக்க விரும்பி அதை சாதிச்சே முடிச்சிட்டார். தேவனே சாதிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது பாருங்க. தேவன் எப்படி தன்னை போலவே இருக்கணும்னு விரும்பினாரு. அதனால்தான் ஆதாம தனியாவே சிருஷ்டித்தார். ஏன்னா அவர் யாருங்க? தன்னில் தானே ஜீவிக்கிறவர், எல்லாத்துக்கும் ஜோடியை உண்டாகினாரு. தன்னை போல இருக்கணும்னு நினைச்சதுனால ஆதாமுக்கு ஜோடி இல்லாம தனியா உருவாக்கிட்டார். ஆனா அவருக்கு மனவாட்டியும் இருக்குது. அதனால்தான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் நான் தனியான ஆளே கிடையாது, நான் ரொம்ப நாளா பேச்சுலராகவே இருக்க மாட்டேன், என்னுடைய மனைவி ரொம்ப நாளா ஸ்பின்ஸ்டராகவே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு நாள் இணைய நேரமும் அடையாளமும் இருக்குது. அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார்னா, சில நாட்கள், சில வருஷங்கள், சில நூற்றாண்டுகள் கழித்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து ஆதாமுடைய சரீரத்திலிருந்து அந்த விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு மனைவியை உருவாக்கி, ஆடம் உனக்கு நீ எப்படி ரொம்ப நாள் தனியாகவே இருந்து உனக்கு ஒரு மனைவி கிடைச்சதோ, நானும் ரொம்ப நாளாக உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் தன்னில் தானே ஆதி அந்தமற்ற தேவன் யெகோவா ஆல்பா ஒமேகா முந்தினவர் பிந்தினவர் இப்படியா இருந்த நான், எனக்கு கூட ஒரு பிரைடு இருக்குது. ஆனால் நான் பிரைடை எனக்கு கொண்டிருக்கும் போது நான் இந்த ஏலோஹிம் என்ற அந்த ஃபார்ம்ல இருக்க மாட்டேன், நான் ஜெகோவான்ற ஃபார்ம்ல இருக்க மாட்டேன். இதே நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வேறொரு ஃபார்ம்ல என்னுடைய மனைவியோடு நான் இருப்பேன். அதனால்தான் நாம் யெகோவாக்கு மனவாட்டி கிடையாது. யெகோவான்ற அந்த ஃபார்முக்கு நாம் மனவாட்டி இல்லை, நாம் பில்லர் ஆஃப் ஃபயருக்கு நாம் மனவாட்டி இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் என்றதான அந்த ஃபார்முக்கு நாம் மனவாட்டி. தாவீதின் குமாரனாகிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரேட்டர் தென் த சாலமனுக்கு நாம மனவாட்டி. புரியுதுங்களா? ஆமாங்க. ஸோ புரியுதா நான் பேசுறது? புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இருவரையும் ரொம்ப பாருங்க, திருக்குறள் சொல்லுறாரு, ஒரு நல்ல பொருளை ஒரு நல்ல அருமையான இடத்துல வைக்கணும், ஒரு மிக சிறந்த வேலைப்பாடு, ஒரு மாஸ்டர் பீஸை ஒரு சிறந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாஸ்டர் பீஸ் ஆதாம் என்கிற அந்த ஒரு மனிதனை அவருடைய முதலாவது சிருஷ்டிப்புல, தேவனுடைய முதலாவது சிருஷ்டிப்புல மிக சிறந்த சிருஷ்டிப்பு மாஸ்டர் பீஸ் யாருன்னா ஆதாம் தான்.
ஆனால் முழு உலகத்திலேயே மிக சிறந்த சிருஷ்டிப்பு, மிக சிறந்த வேலைப்பாடு, மாஸ்டர் பீஸ் யாருன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது பிகினிங்ல அவர் கிரியேட் பண்ணார் இல்லைங்களா, அந்த கிரியேஷன்ல ஆடம் வந்து மாஸ்டர் பீஸு. முழு வேதாகமத்திலையும் அண்ட சராசரங்களில் இதுவரையிலும் சிருஷ்டித்ததுலையும் மிக சிறந்த ஒரு வேலைப்பாடு யாருன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாம யாருன்னா நாம் அவருக்குள்ளதான் இருந்தோம். நாமளும் மாஸ்டர் பீஸ் தான். நாம யாருங்க? ஆமா, மாஸ்டர் பீஸுக்குள்ள இருக்கிறதான மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் இருக்குது, நிறைய பேசி இருக்கிறாருங்க. இப்போதான் ஒரு 3-4 நாளா படிச்சுருக்கிறாங்க இந்த செய்தியை. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ மிக சிறந்த ஒரு இடம், அவது அந்த மாஸ்டர் பீஸை வைக்கிறதுக்காகவே ஒரு ஏதனை உருவாக்கி எல்லாவற்றையும் அவனுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி அவனை வந்து மிகுந்த நம்பிக்கையோடு அவனை அங்கே வச்சார். ஆனால் டெவில் தேவனுடைய அந்த வேலைப்பாட்டை, சிறந்த வேலைப்பாட்டை அவன் பார்த்து ரொம்ப தந்திரமா அவன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அதை கெடுத்து போட்டான். சிறந்த வேலைப்பாட்டை என்ன பண்ணிட்டான்? அவன் சீர்குலைச்சிட்டான், அதை பழுதாகிட்டான். ஒரு நல்ல ஃபேமிலி, குடும்பம் உடைந்து போச்சு பிசாசு செஞ்ச குழப்பத்தினால. அதனால தான் குடும்பங்களில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டுங்க, நீங்கள் தயவு செஞ்சு பேசாமலாம் இருக்காதீங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் இருக்காது. வழி முழுவதும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுக்கு ரொம்ப ஆகாரம் கொடுக்காதீங்க. புரியுதா இல்லைங்களா? அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அது பெரியம்மாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அது வந்து நாத்தனாராக இருக்கலாம், அது ஓரவத்தியாக இருக்கலாம், பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஓகேவா, குழந்தைனா இருக்கலாம், மச்சினா. ஒரு குடும்பம்னு வரும்பொழுது பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், குடும்பங்களில் நமக்கு வந்து உண்மையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் கூடுமான அளவுக்கு கலைந்து போடுவதற்கு நாம் எப்பொழுதுமே அதிகமாக முயற்சி செய்யணும். கருத்து வேறுபாடு என்பது பிசாசு நமக்குள்ள வைக்கிறதான ஒரு சுவர். திருக்கதை சொல்றார், நீ எப்பொழுதுமே அந்த கருத்து வேறுபாடு என்கிற சிலையை அந்த சுவரை உடைக்க சுத்தியலோடு நீ எப்போது இருக்கணும். இப்போ இந்த அம்மா கூட நான் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் இருக்கும்போது ஒரு 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 சுவர் உருவாயிடும். உண்மையா இல்லைங்களா? இந்த தம்பியோட நான் பேசலன்னு வச்சுங்க, எங்கப்பா யாருமே காணும் முன்னால. ஓகே, இப்போ இந்த தம்பியோட நான் பேசலன்னு வச்சுங்க, ஆண்டவரே சோத்திரம். இப்போ இந்த தம்பியோட நான் பேசலன்னு வச்சுங்க, அப்படியே இருக்கும்போது ஒரு சுவர் உருவாயிடுங்க. ஆனால் நம்ம அது சுவரை கண்டிப்பாக நமக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா நாம் அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு இடையில பிசாசு வந்து குழப்பங்களை செஞ்சிருவான். புரியுதுங்களா? அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அவனுக்கு எப்போது நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டான்னா, இவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு உருவாகிட்டான். அங்கே திருக்கதை சொல்றார், மாஸ்டர் பீஸ் முகம் கூப்புற விழுந்து போக அழிந்து போக அவன் உருவாகிட்டான். ஆனால் தேவன் அந்த மாஸ்டர் பீஸ் முகம் கூப்புற விழுந்து போக அழிந்து போக விடவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சப்ஸ்டியூட், ஒரு பதிலை ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் தாமே அங்கே அடித்து, உன்னை ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், மிக சிறந்த மாஸ்டர் பீஸை கொண்டு வரேன். அந்த மிக சிறந்த மாஸ்டர் பீஸ் உன்னுடைய பாவம் மட்டும் இல்லை, இந்த பேய் இந்த உலகத்தில் யாரெல்லாம் விழும்படி அவன் முயற்சி செய்கிறானோ அவங்க எல்லாரும் மீட்பதற்காக நான் ஒரு மிக சிறந்த என்னுடைய சிருஷ்டிப்பிலேயே என்னிலேயே இருக்கிற ஒரு மிக சிறந்த மாஸ்டர் பீஸ், ஒரு மிக சிறந்த ஒரு வேலைப்பாடை நான் கொண்டு வரேன். அதுக்கு அடையாளமா இதோ நான் இந்த ஆட்டுக்குட்டியை எடுக்கிறேன், இப்படிதான் நான் அந்த மாஸ்டர் பீஸை செய்வேன்னு சொல்லி அந்த ஆட்டை அடித்து அப்படியே ரத்தம் அப்படியே ஒழுங்கி நிற்குது. அந்த லெதர் ஜாக்கெட்டை 2 பேருக்கும் போட்டாரு. அப்படியே ரத்தம் ஒழுக சொட்ட நிற்கிறாங்க. அந்த ரத்தத்தை இருந்தபடினாலே யெகோவா தேவன் அவர்களை பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க அப்படியே சாம்பல் ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு பதிலியை கொண்டு வந்தார். ஆதாமும் ஏவாளும் நின்று இருக்கிறாங்க, அப்படியே பிளட் அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, ஒழுகிட்டே இருக்குது. தேவன் அவங்கள அந்த ரத்தத்தினால பார்த்தார். அந்த ரத்தத்தினால அவங்களோட பேச முடிஞ்சது. அல்லேலூயா.
சொன்னாரு, ஒரு நாள் ஒரு பர்ஃபெக்ஷனான ரத்தம், நானே உருவாக்குற ரத்தத்தை, ஹல்லேலூயா, இது என்னுடைய சுய ரத்தம், அது எனக்கான ரத்தத்தை நானே உண்டாக்குறேன், நானே சிருஷ்டிக்கிறேன், என்னுடைய ஸ்போக்கன் வேர்டை நான் கொண்டு வரேன். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, பூமியில தேவன் எவ்விதமாக இனச்சேர்க்கையில தான் ரத்தங்கள் தான் வருது. ஆனா மோரியா மலையில தேவன் ஆட்டை சிருஷ்டித்த பொழுது அது ஸ்போக்கன் வேர்ட்ல வந்த ரத்தம். அந்த மோரியா மலையில சிருஷ்டிக்கப்பட்ட ஆடு ஒரு பெண்ணாடுக்கும் ஆணாடும் சேர்ந்து வந்த ஆடு அல்ல, ஸ்போக்கன் வேர்டு. அதுக்கு ரத்தம், நரம்பு, எலும்பு, சதை, தோல், மேல இருக்கிறதான ஃபர்ரு, அதுக்குள்ள இருக்கிற ஹார்ட்டு, அதுக்குள்ள இருக்கிறதான வெயின்ஸ், அதுக்குள்ள இருக்கிறதான லிவர், பேங்க்ரியாஸ், உள்ள இருக்கிற எல்லா பாகங்களுமே ஸ்போக்கன் வேர்ட்ல வந்தது. ஈவன் கால் குழம்புகள் இருக்குது பாருங்க, நம்ம சாப்பிட்ற ஆட்டுக்கால் பாயா, அது கூட ஸ்போக்கன் வேர்ட்ல வந்தது, மோரியா மலையில வந்த ஆட்டுக்கு. அப்ப சொன்னார், ஒரு நாள் நானே சுயரத்தத்தை சம்பாதிப்பேன். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறேன் 28-20 நினைக்கிறேன். தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அவருடைய ஓன் பிளட். ஹல்லேலூயா. அப்போ அத தேவன் அதை ஆதாமுக்கு அதை காண்பித்தார். அதுதான் ஆதியாகமம் 3:15 தன்னுடைய சிறந்த மாஸ்டர் பீஸை கொடுத்ததான ப்ராஃபஸியை உரைச்சார். அதன் பிறகு அதை மறுபடியுமாக கட்டி எழுப்ப பல காலங்களாக ஈடுபட்டார். அந்த மாஸ்டர் பீஸ் எப்படி இருக்குன்ட்டு ஆபிரகாம்ல ஒரு பார்ட்டை காமிச்சார், ஈசாக்ல ஒரு பார்ட்டை காமிச்சார், யாக்கோபுல ஒரு பார்ட்டை காமிச்சார், டேவிட்ல ஒரு பார்ட்டை காமிச்சார், மோசஸ்ல ஒரு பார்ட்டை காமிச்சார், எல்லாத்துலயும் ஒரு பார்ட்டா காமிச்சார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசிகள் வேருடைய பரிபூர்ண நிறைவேறுதலாக இயேசுக்கு சேர்ந்தார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் தேவன், அவர் தோல்வி அடைய முடியாது. எனவே மறுபடியும் ஒரு மனிதனை தம் சாயலில் உண்டாக்க பணியில் ஈடுபட்டார். தன் சாயலை ஒருத்தன் உருவாக்குனாலும் தேவன் தோல்வி அடைய முடியாது. அவர் தேவன். மீண்டுமாக தம்முடைய சாயல்ல உண்டாக்கும்படி தேவன் வேலையில் ஈடுபட்டார். வருஷங்களாக, ஆண்டுகளாக அவர் நோவாவை கொண்டு வந்தார். நோவாவை தேவனுடைய ஒரு பாகமா இருந்தான். ஆனா அவன் புதிய உலகத்துல வரும்பொழுது குடிச்சிட்டார். அல்லேலூயா. நோவால ஒரு பழுது ஏற்பட்டுச்சு, குடித்து அவர் வெளுத்து போனார். ஆபிரகாமை கொண்டு வந்தார். ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் போலவே இருந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டார். ஈசாக்கு அவ்வளோ ஒரு பாருங்க, மிக சரியான ஒரு பேரண்ட்ஸுக்கு, ஒரு பரிபூர்ணமான ஒரு தெய்வீகமான பேரண்ட்ஸுக்கு பிறந்ததான ஒரு பையன். ஆனால் அவரும் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லிட்டார். சரிங்களா? அப்புறம் யாக்கோபுக்குள்ள தேவன் வந்து என்ன பண்ணாருங்க, தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவன் தேவனுடைய பாகமாக இருந்தான். ஆனா அவன் சொந்த அப்பா தீர்க்கதரிசியை ஏமாத்துறான், சொந்த அண்ணன் ஏசாவை ஏமாத்துறான், அண்ணனை மாமன அப்பாவை ஏமாத்திட்ட, மாமனாரு லாபான வேற ஏமாத்துறான். டிசீவர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவரு யோசேப்பை கொண்டு வருகிறார். சொல்றார், யோசேப்பு என்ன சொன்னாருங்க, இந்த மெசேஜ்ல சொல்றாருங்க, அதாவது எகிப்தியர்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கீழே பார்ப்பாங்களாம். நம்ம ஊர்ல பாக்குறாங்க இல்லைங்களா, வர்ணாஸ்திரம். இந்த மனுஷன் அதுல பிறந்தான், தலையில பிறந்தான், இடுப்புல பிறந்தான், காலில் பிறந்தான், கழுத்துல பிறந்தான்லாம் சொல்றானுங்க பாருங்க. இந்த மாதிரி அவனுங்க வந்து மேய்க்கிறவர்களை, ஆடு மேய்க்கிறவர்களை இழிவா கீழா பார்க்குற பழக்கம் வந்து எகிப்தியருக்கு இருந்துதான். அதனால இவங்கெல்லாம், ஏன்னா யாருங்க இவங்கெல்லாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இயேசு கிறிஸ்துலாம் யாருங்க, எல்லாமே ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள். ஆனா இவர் என்ன சொல்லிட்டார்னா, யோசேப்பு இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர், தகப்பனார், இவர்கள்லாம் கெட்டில் ரைசர், பண்ணையாளர்கள். மேய்க்கிறவனுக்கும் பண்ணையாளருக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பெரிய பண்ணை வச்சிருக்கேன்பா, என்னுடைய பண்ணையில் 5000 ஆடுக்குது, இவங்கெல்லாம் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், மேய்ப்பர்கள் சொல்றாரு. அதுதான் யோசேப்புல ஒரு சிறு கீரலா இருந்துதான். என்ன சொன்னாங்க, பொய் ஒண்ணுதான், வெள்ளை கலர் பொய், கருப்பு கலர் பொய்லாம் வந்து எதுக்கும் கலர் வித்தியாசம்லாம் இல்லை, பொய்னா பொய் தான். அல்லேலூயா. ஸோ அது ஒரு சிறு கீரலாக இருந்தது. ஸோ யோசேப்பிலும் அந்த முழுமையான மாஸ்டர் பீஸை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறமா
அவர் மோசேயை கொண்டு வரலாம்னு நினைச்சார். மோசே தேவனுடைய என்னை போல தீர்க்கதரிசியை கொண்டு வரான்றார். ஆனா மோசஸ் ஒரு கொலைகாரனா இருந்தார். ஒரு எகிப்தியனை கொன்று போட்டார். அவர் கிதியோனை கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. கிதியோன் பயந்து நடுங்கிறார். சொல்றாரு, உனக்கு இருக்க இந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை நான் தான் அனுப்புறேன்றாரு. அப்போ கூட பயப்படுறாரு. யோனாவை தேவனை பிரதிபலித்தாருங்க. ஆனா யோனா பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு வேற ஒருத்துக்கு பக்கமா ஓடுற ஒரு ரன்வே ப்ராஃபிட்டா இருந்தார். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு மனிதனா யோனா இருந்தார். யோபு தேவனை பிரதிபலித்தார். யோபு அந்த மாஸ்டர் பீஸை கொண்டு வரலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் பயப்படுறார். யோபு என்ன சொல்றது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, ரொம்ப பயப்படுறாரு அவரு. அதுக்கப்புறமா அவரு ஏசையாவை கொண்டு வரலான்னு பார்த்தார். ஏசையா வேறொரு மனிதனுடைய செல்வாக்குல அவரு இருக்கிறவரா இருந்தார். உசியாவுடைய செல்வாக்குல இருக்கிறவரா இருந்தார். தாவீது தேவனை நல்லா பரிபூர்ணமா அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் அவரும் அநேக பெண்களுடைய சவகாசங்கள்ல, வேறொருத்தருடைய மனைவனுடைய அந்த சவகாசத்துல அவரை தேவன் அதில் கொண்டு வர முடியாமல் போயிடுச்சுங்க. எரேமியாவை கொண்டு வரலான்னு பார்த்தார். எரேமியா எல்லாத்துக்கும் புலம்புறார். அல்லேலூயா, ஆமாங்க. அதுக்கப்புறமா அவர் பீட்டரை கொண்டு வரலான்னு பார்த்தாரு. பீட்டர் பார்த்தா மறுதளிக்கிறார். பவுலை கொண்டு வரலான்னு பார்த்தார். அவரு ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்றாரு. அவர் சிம்சோனை கொண்டு வரலான்னு பார்த்தாரு. சிம்சோன் என்ன பண்றாரு, சாம்சன் தன்னுடைய எல்லா பலத்தையும் தேவனுக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய இருதயத்தை தெலீலாவுக்கு கொடுத்துட்டார். அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துருக்கணும். அதனால எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அந்த பர்ஃபெக்ஷனான மாஸ்டர் பீஸா வர முடியாம போயிடுச்சுங்க. அல்லேலூயா. எலியாவை பரிபூர்ணமா கொண்டு வரலான்னு பார்த்தா எலியா ரொம்ப கவலைப்படுறாருங்க. ஓரிடு ஆண்டவரே, நான் செத்து போறேன் ஆண்டவரே, என்னை எசபேல் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறான். இப்போதான்ப்பா இவ்வளோ வானத்துலேருந்தே நெருப்பு வர வச்ச, என்னப்பா நீ பாருங்க. அவரால் இருந்து திருக்கதரிசி சொல்றாரு, யூ ஆர் சோ வொரிட், ரொம்ப கவலைப்படுறாரு. திருக்கதரிசி சொல்றாரு, எலியா மன இருக்க உள்ளவரான், நம்மளை போல இருந்திருப்பாரு போலகுது. சின்ன விஷயத்தெல்லாம் உண்மையா இல்லைங்களா? யாருன்னா இருக்கிறீங்களா அப்படி? எல்லாத்துக்கும் வேற கையை வேற தூக்க வைக்கிறேன். நான் நினைச்சேன் நானா தான் இருப்பேன் போல, எலியா என்ன போல நபராந்திருப்ப. சின்ன விஷயத்த அவள்தான் வானவி சொல்றாரு, உனக்கு ராப்சரை வச்சுக்கிறாரு, உனக்கு மரணமே கிடையாது. யாருக்கு? எலியாவுக்கு. ஆனா இவரு சூறை செடியின் ஜூனி பற்றி கீழே போயிட்டு, நான் மறித்து போகிறேன், எடுத்துக்கொள்ளும், நான் சிறியவன், நான் சாவுறேன் என்னை இப்பவே. நம்ம மொழியில சொன்னோம், அட மனுஷனே, நீ உனக்கு மரணமே காணாத, மரணத்தை ருசி பார்க்காத, மரணத்துடைய ஃபீலிங்கே பார்க்காம நான் மேலேருந்து உனக்கு ஃபயர் பென்ஸ் அனுப்பலான்னு பார்க்குறேன். ஃபயர்லேயே உருவாகிற பென்ஸ், ஃபயர்லேயே வர ரோல்ஸ் ராய்ஸ் மேலேருந்து அனுப்பி உன்னை மேலே உயிரோட கொண்டு போகலான்னு பார்க்குறேன். உன்னை மறிக்க வைக்காமே உனக்கு பல வேலைகளை வச்சுக்கிறேன். உனக்குள்ளேருந்து எலிசா வரணும், எலிசாலேருந்து யோவான் சாலன் வரணும், வில்லியம் பிரண்ணாம் வரணும், முழு உலகம் முடிவின் நேரத்தில் மீண்டுமா உன்னை நான் எலியா கூட அனுப்பணும். இவ்வளோ வேலைகளை வச்சுக்கிறேன். நீ சாவரன்னு என்கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிறியா? சில ஜபத்தெல்லாம் தேவன் கேட்கவே மாட்டார். நீ கண்டமே நீ ஜபம் பண்ணினா அதெல்லாம் கேட்க மாட்டார். அதெல்லாம் நம்முடைய அறியாமை, இக்னோரன்ஸ். அதனால தான் ஆண்டவரே, நான் கருத்தா ஜெபிக்க, எனக்கு ஜப வரத்தை தான் ஜெபிங்க. நான் போயிட்டு ஆண்டவரே வருகிற எலெக்ஷன்ல நான் இந்த கட்சியில சேர்ந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நான் ஜபம் பண்ணேன்னு நினைப்பாரு. இன்னும் நீ லூஸ் மாதிரி ஜபம் பண்றேன்னு தான் ஆண்டவர் என்ன நினைப்பார். நான் எங்க ஏரியாவில் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் எங்க ஏரியாவில் ஒரு நல்ல நடிகர் ஆகணும், நான் ஒரு நல்ல அழகி போட்டியில் வரணும், ஒரு சிஸ்டர் ஜெபிச்சு ஆண்டவர் என்ன நினைப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஜபத்தை தான் நம்முடைய மகத்தானத்திற்கு. ஏன்னா அவருக்கு ஏற்பட்டதான அந்த மன இருக்கும், அந்த மன அழுத்தம், அந்த ஸ்குவீஸ், அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷர், ரொம்ப டென்ஷன் பார்ட்டி இருந்துக்கிறார் அவர். எல்லாருக்குள்ள அந்த மாஸ்டர் பீஸை கொண்டு வர முடியல. தீர்க்கதரிசி சொல்றார், எல்லா தீர்க்கதரிசிகளிடமும் குறைகள் இருந்தன, எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் குறைகள் இருந்தன, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தவறி போனார்கள், அவர்களிடத்தில் பிழை இருந்தது. ஆனால் இங்கே பரிபூர்ணமான ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா. the perfect man, தேவனுடைய சாயலை அப்படியே பிரதிபலிக்கும் தேவனுடைய மாஸ்டர் பீஸ், the great masterpiece of Jehovah. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே, தேவன் உலகத்தில்
இதுவரைக்கும் தேவனுடைய அசைவில் எல்லாவற்றிலும் தேவனுடைய மிக சிறந்த மாஸ்டர் பீஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்த உடனே சொன்னாரு, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அத ஆதாமால கூட சொல்ல முடியல. ஆனா இயேசு சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்றது தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை, அதாவது தேவனுடைய அந்த தெய்வீகத்தை, அந்த தேவத்துவத்தை, அந்த ஆளுமையை, அந்த அதிகாரத்தை, அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையை, அந்த பரிபூர்ணத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த மகிமையை எல்லாவற்றையுமே அவர் மாம்சத்துல கொண்டு வந்தார். தேவத்துவத்தினுடைய முழுமையை பாருங்க, யாருமே பார்க்க முடியாத அந்த தெய்வீகத்தை மனுஷனாக பூமியில தோன்றி அதை மாம்சத்துல கொண்டு வந்து காண்பித்தார். அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் தேவன். அவர் தீர்க்கதரிசி அல்ல, இருந்தாலும் அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன் தான். இருந்தாலும் அவர் தேவனாக நம்மத்தில் அறியப்பட்டார். காலங்கள் தோறும் முன்னறிவிக்கப்பட்டவர் இவர் தான். 4000 வருஷங்களுக்கு மேலாக முன்னறிவிக்கப்பட்டவர் இவரு. பூமியில் அவர் வந்தபோது தேவனுடைய சொந்த சாயலை பிரதிபலித்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது. யெகோவாவுடைய மிக சிறந்த மாஸ்டர் பீஸ் அவர். அல்லேலூயா. அவர் தேவனுடைய மிக சிறந்த மாஸ்டர் பீஸ் ஆக இருந்தார். ஸோ அவர்தான் நம்முடைய இனத்தான் மீட்பராக ஆனார். அவரே நம்முடைய பரிபூர்ணப்பட்டவராக இருந்தார். அவர் மிகுந்த தேவபக்தி உடையவராக இருந்தார். மகத்தான எஜமானாக இருந்தார். தாழ்மை உள்ளவராக இருந்தார். தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய நிறைவேறுதலாக இருந்தார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாருக்கிட்டையும் ஒரு குறைகள் இருந்தது. அந்த எல்லாருக்குள்ள இருந்ததான ஒவ்வொரு குறையுமே இவருடைய வாழ்க்கையில பரிபூர்ண நிறைவாக கொண்டிருந்தார். அவர் மேல ஒரு சின்ன அடல்ட்ரேஷன் இல்லை. அவர் பொய்யே சொன்னதில்லை. ஆபிரகாமும் ஈசாக்கும் பொய் சொன்னாங்க, அவர்கிட்ட அவர் பொய்யே சொன்னதில்லை. அவர் வாயில வஞ்சனை இல்லை. பாருங்க, எவ்விதமாக சிம்சோன் தன்னுடைய இருதயத்தை தெளிலால் கொடுத்தான். ஆனா இவர் என்ன சொல்றாருங்க, அவருக்கு பாக்குறாருங்க ஏதேன் தோட்டத்துல, சாரி கெத்செமனேல என்ன நடக்க போகுது. ஏன்னா அவர் ஒரு ப்ராஃபெட், எல்லாமே அவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, என்னை விட்டு இது நீங்க கூடுமோ அப்படின்னு நான் ஜெபிக்கலாமா? நான் இதுக்கு தானே வந்தேன். என்னை அடிக்கிறாங்க, உமிழ்றாங்க, என்ன சாட்டையில் அடிக்கிறாங்க, பாரமான சிலுவை எனக்கு சுமக்க வைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, இவன் என்னை விட்டு நீங்க கூடுமோ? நான் அதுக்காகத்தானே வந்தேன். பிதாவே உம்முடைய சித்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒருபோதும் சிம்சோன் போல இல்லை. அவர் ஒருபோதும் எலியாவை போல இல்லை. டென்ஷன் ஆகல. பாருங்க, அவ்வளோ கடுமையான ப்ரெஷர் அவருக்கு வந்தது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அவர் மொட்டை தலையா ஏறி போன்னு எலிசாவை சொன்னதுனால எலிசா என்ன பண்ணிட்டாருங்க, 2 கரடிகளை, பெண் கரடிகளை கொண்டு வந்து 42 பிள்ளைகளை எல்லாத்தையும் கடிக்க வச்சு கொண்டு போட்டார். ஏன்னா அவருக்குள்ள எலியாவி இருக்குது. அவரு கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டாரு. என்ன பார்த்து பால் டெட்டு, வழுக்கத்தலை, சொட்ட மண்டை நான் சொல்றீங்க அப்படிதான் சொன்னாங்களாம். வழுக்கத்தலையா ஏறிப்போ, உனக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாரு, அவரு மேலே ஏறி போயிட்டாரு, நீ மேலே ஏறிப்போ. வரும்போதே அந்த ஏரியாவில் கிண்டல் பண்ணாத மாதிரி யாருன்னா ஒருத்தர் போனா அதே மாதிரி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இவரால் ப்ரெஷர் தாங்கவே முடியல. உடனே பேசி 2 கரடிகளை வர வச்சு 42 குழந்தைங்களை காலி பண்ணிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து எலிசாவை போல இல்லை. அவர் மேல கல் அடி விழுது, அவர் மேல சாட்டை அடி விழுது. அந்த வலியை தாங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அல்லேலூயா. ஆமாங்க. அதனாலதான் அவர் மருப மலையில தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக, அதுக்கு அடையாளமாக மோசையும் தீர்க்கதரிசிகளின் நிறைவேறுதலாக எலியாவை நின்று கொண்டு இருந்தாங்க. 2 பேரும் நிற்கிறாங்க, நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசி. ஏன்னா இந்த வேதாகம், பழைய ஏற்பாட்டின் வேதாகமும் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளாலும் அது உண்டானதாக இருந்தது. அப்போ இந்த 2 பேருடைய நிறைவேறுதலாக அங்க இருந்த பொழுது மேல இருந்து சத்தம் கேட்குது. மைக்கேல் ஆஞ்சலோ பேசினார் இல்லைங்களா, அதே மாதிரி இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் பேசுவார், நீங்க எல்லாரும் இவருக்கு செவி கொடுங்க.
நீ மோசையாயிரு, நீ எலியாவாயிரு, நீ ஏசையாவாயிரு, நீ எரேமியாயிரு, whoever it is, நீ யாராவனாயிரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய மாஸ்டர் பீஸ், இவருக்கு செவி கொடுங்கள். திருக்கதை சொல்றாருங்க. அதுக்கு ரொம்ப அருமையா, அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் சும்மா இருங்கள், இவர் பேசுவார்னு சொன்னாராம். இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது. இன் அதர் வேர்ட்ஸ், திருக்கதரிசி எப்போது உபயோகிக்கிற வார்த்தை, வேறு வார்த்தையில கூறுவோம் என்றால் இன் அதர் வேர்ட்ஸ், அந்த வார்த்தையை எப்போதுமே திருக்கதரிசி உபயோகிக்கிறார். இதை வேறு வார்த்தையில கூறுவோம் என்றால், நீங்கள் யாவரும் வாயை மூடி சும்மா இருங்கள், இவர் பேசுவார். ஏன்னா அவர் யெகோவா தேவனுடைய மாஸ்டர் பீஸாக இருந்தார். அல்லேலூயா. அவருக்குள் நான் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், இவரை நான் உருவாக்கியுள்ளேன், இவரை கொண்டு வருவதற்கு எனக்கு 4000 வருஷங்கள் ஆனது. நீங்கள் சும்மா இருங்கள், இவர் பேசுவார். நியாயப்பிரமாணமும் சும்மா இருக்கணும், அதுதான் அதில் அடையாளம். மருவமலையில் நியாயப்பிரமாணமும் சும்மா இருக்கணும், தீர்க்கதரிசிகளும் சும்மா இருக்கணும், இயேசு தான் பேசுவார். ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய மிக சிறந்த, புதிய ஏற்பாட்டினுடைய மிக சிறந்த மாஸ்டர் பீஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மிகவும் பரிபூர்ணப்பட்டிருந்தார். அவர் பேசுவதற்கென்ன பாருங்க, அவர் பேச வைக்கிறதுக்காக எப்படி அங்க மைக்கேல் ஆஞ்சலோ உணர்ச்சி வசப்பட்டு இவரை பேச வைக்கணும்னு அடிச்சாரோ, அவர் நீதிபரராய் இருந்தும் அவரை தேவன் தாமே கல்வாரியில் அடைத்தார். மைக்கேல் ஆஞ்சலோ உணர்ச்சி வசப்பட்டு பேசும்படி அடித்தார். மகத்தான சிற்பியான தேவன் இவரை உருவாக்கி இவர் மூலம் இயற்கையோடு பேசினார், காற்றோடு பேசினார், சமுத்திரத்தோடு பேசினார், எல்லாவற்றோடும் அவர் பேசினார். அவர் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடாக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து இயேசுவாகவும் யெகோவாவாகவும் இருந்தார். அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். சரிங்களா? இன்னைக்கு நிறைய சபை ஸ்தாபனங்களுக்கு குழப்பம் என்னன்னா, இவர் தேவனுடைய அந்த ஆள் தத்துவத்தில் இவர் 2வது ஆள்ன்றாங்க. யெகோவா ஃபாதர், ஜீசஸ் சன், அதுக்கப்புறம் அவருடைய ஆவி பரிசுத்த 3வது நபர்ன்றாங்க. 3 ஒருத்தர் தான். அவர் பிதாவாக இருந்தார், அது ஒரு யுகம். அவர் குமாரனாக இருந்தார், அது ஒரு யுகம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார், இது ஒரு யுகம். அவர் அரசாட்சியில் இருக்கும்போது அவர் சாலமோனா இருப்பார், நாம் அவருடைய மனவாட்டியாக இருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இது 4வது ஆள்னு வாங்க போலுக்குது. அப்படியே எடுத்துன்னு போனால் அவர் பல ஆயிரம் ரூபங்களை எடுக்கிறவர். அவர் இந்து விக்கிரகங்கள்ல எத்தனை ரூபங்கள், எத்தனை அவதாரங்கள் எடுக்குதுன்றாங்க. ஒரு கற்பனைக்கே இவ்வளோ அவதாரம் இருக்கும்போது இவருக்கு எவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது. சாரோனின் ரோஜா, அந்த ரோஜாவை பிழிஞ்சாதான் ஓபியம்ங்கிறதான மெடிசன் கிடைக்கும். அந்த ஓபியம் மெடிசன் தான் உடம்புக்கு ஹீலிங் வருது. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அவர் பாருங்க எல்லாத்துடைய ஃபார்மாகவும் அவர் இருந்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு மேற்கோளை மாத்திரம் வாசிக்கிறேன். ஓகே, என்ன சொல்றாரு கவனிங்க. நீங்கள் தேவனுடைய குமாரராக அல்லது குமார்த்திகளாக இருந்தால், நான் தேவனுடைய குமாரனாக இருப்பேனானால், நாம் ஆதி முதற்கொண்டே தேவனுக்குள் இருந்தோம். என்ன சொல்றாருங்க, நீங்க தேவனுடைய குமாரனும் தேவனுடைய குமார்த்தியாக இருப்பீர்கள் என்றால், இப்போ இல்லை, ஆதி முதற்கொண்டே நீங்கள் தேவனுக்குள் இருந்தீர்கள். இயேசு வார்த்தையின் பரிபூர்ணமாக ஆனபோது நாமும் வித்தின் வடிவில் அவருக்குள் இருந்தோம். இயேசு வார்த்தையின் பரிபூர்ணமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மாஸ்டர் பீஸாக இருக்கும் பொழுது நாம் ஒரு சிறு விதையாக அவருக்குள்ளே இருந்தோமா. எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை தெரியுங்களா? திருக்கதரிசி சொல்றாருங்க, நாம் ஆதி முதற்கொண்டே தேவனுக்குள் இருந்தோம். இயேசு வார்த்தையின் பரிபூர்ணமாக ஆனபோது நாமும் வித்தின் வடிவில் அவருக்குள் இருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நாமும் கூட சிலுவையில், அவருடைய சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்டோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த பொழுது நாமும் அவருடன் உயிர் தெழுந்தோம். அதை நாம் அறிந்து கொண்டபடியால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடன் நாம் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்றாருங்க, அவர் பர்ஃபெக்ஷனான அந்த மாஸ்டர் பீஸாக, தேவனுடைய சிறந்த வேலைப்பாடாக அவர் இருந்தபடினாலே நாமும் அவருக்குள்ள ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்தோம். தேவன் இன்னைக்கு இந்த மனவாட்டிய ஒரு சிறந்த வேலைப்பாடாக கொண்டு வந்திருக்கிறார். இது அடுத்த வாரத்துக்கு
இப்போ நம்ம இயேசுவாகிய மாஸ்டர் பீஸை பார்த்தோம். தேவன் எப்படி தம்முடைய மனவாட்டிய மாஸ்டர் பீஸாக மாத்துறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி அந்த கல்லை அவர் எவ்விதமாக செதுக்கி 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 அவர் மாஸ்டர் பீஸாக மைக்கேல் ஆஞ்சலோ அந்த கல்லை மாத்தினாரோ, மகத்தான தேவன் இந்த மனவாட்டியை எப்படி மாஸ்டர் பீஸாக மாத்துறார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் நிச்சயமா பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய அநேக காரியங்களை அது நான் தியானித்தேன். ஓகே, நாம் திருவிதாஸ் தான் சொல்றார், நாம முதல்ல எங்க பிறந்தோம் தெரியுங்களா? நாம் எங்க இருந்தோம்? முதலாக நாம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். மைக்கேல் ஆஞ்சலோ சிந்தையில தான் மோசேவுடைய சிலை இருந்தது. யெகோவா தேவனுடைய சிந்தையில தான் கிறிஸ்து இருந்தார். நாம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். தேவனுடைய சிந்தையில இருந்த நம்மை பரிபூர்ணமாக கொண்டு வரணும்னா நாம் தேவனுடைய சிறந்த மாஸ்டர் பீஸாக நாமை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு கடைசியா மனவாட்டிக்கு செய்ய வேண்டிய மகத்தான காரியம் என்ன தெரியுங்களா? இயேசு எவ்விதமாக பேசினாரோ, மைக்கேல் ஆஞ்சலோ சில பேசாது. ஃபைனலா இந்த மனவாட்டி ஸ்போக்கன் வேர்டு மினிஸ்ட்ரியை தான் செய்யணும். நம்ம என்ன செய்யணுங்க? நீ எது பேசினாலும் அது நடக்கும். மைக்கேல் ஆஞ்சலோ சில பேசாது. பேசுமா? பேசாது. ஆனா இந்த மனவாட்டி பேசுவா. மனவாட்டிக்கு இருக்கிற கடைசி மினிஸ்ட்ரி என்னங்க? அவள் வார்த்தை உரைத்து அவள் சிருஷ்டிக்க வேண்டியவளா இருக்கிறார். நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஸ்போக்கன் வேர்டு மினிஸ்ட்ரியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிச்சுட்டு முடிச்சிடுங்க. வாசிச்சா ரொம்ப நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். 2 காரியத்தை சொல்லிடுறேன். சொல்றார், டு மீ த ஃப்ளா வாஸ் வாட் மேட் இட் த மாஸ்டர் பீஸ். அதாவது மாஸ்டர் பீஸா உருவாக்குவதற்கு எது மாஸ்டர் பீஸா உருவாச்சுன்னா, அவனுக்கு அந்த மைக்கேல் ஆஞ்சலோ சிலையில் இருந்ததான குறைதான். நம்மளை யாருன்னா குறை சொன்னா என்ன பண்றோங்க? உடனே கோச்சிக்கிறோமா இல்லையா? யாருன்னா எதனா ஒன்று சொல்லிட்டா, ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டா, ஒய்ஃப் என்ன சொல்லிட்டா, பிரதர் என்ன சொல்லிட்டா, சிஸ்டர் என்ன சொல்லிட்டா, நம்ம இன்னும் ஆயிடுறோங்க. நான் முதல் கோச்சிக்கிறாள் நான் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம். முதல் யாருங்க? கோபித்து கொள்ளுகிற வரிசையில் முதலாவது நிற்கிறவன் நானா இருக்கிறேன். ஓகே, திரும்ப சொல்லுகிறார், the flaw was what made it the masterpiece. Now maybe to the mind that might think different, you think that spoiled it. திரும்ப என்ன சொல்றாருன்னா, அந்த குறைதான், அந்த ஏற்பட்ட பழுதுதான் மாஸ்டர் பீஸ் ஆச்சு. இயேசுவை சொல்லாத குறை கிடையாது. சொல்லலைங்களா? என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருங்க. அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சாங்க. உங்களை தேவன் தம்முடைய மாஸ்டர் பீஸாக உருவாக்குவார் என்றால் உங்களை சில குறை கூறுதலுக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வார். நீங்கள் செய்யாததை உங்கள் மேல் செய்வதாக சொல்லுவார்கள். நீங்கள் செஞ்ச நன்மையை இல்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் செய்யாத தீமையை உங்கள் மேல் சொல்லுவார்கள். நீ மாஸ்டர் பீஸா ஆகணும்னா அதன் வழியாக தான் கடந்து போகணும். ஏன்னா மைக்கேல் ஆஞ்சலோ சிலை அநேக குறை கூறுதலினூடாக சுற்றி வரப்பட்டு தான் அது மாஸ்டர் பீஸா மாறிச்சு. தேவன் நம்மளை ஜெல்லி ஃபிஷ்ஷாலாம் வைக்கல. உன்னை கடுமையா புயல்ல நீ நிக்கிறதுக்காக கடுமையான காத்த வர வைப்பார். உன்னுடைய மரம் அப்படி இப்படி ஆடும். சொன்னாரு, மரத்தை யாருமே உள்ள தள்ள முடியாது, அந்த கடுமையான புயல் தான் வேற உள்ள தள்ளும். ஆனா பார்க்கும்போது என்னப்பா பயங்கரமாக இதுப்பா, இந்த மரம் ஆடுறதை பார்த்தா கஷ்டமாகுது. மரங்க அப்படியே தலைவிரித்து ஆடும், அப்படியே சுத்தி சுத்தி ஆடும். அந்த கடும் புயல்கள் தான் மண்ணை தள்ளி வேற உள்ள கொண்டு போகும். ஸோ தேவனுடைய சிறந்த மாஸ்டர் பீஸாக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அநேக குறை கூறுதல், அநேக பரியாசங்கள், அநேக கேலி, அநேக கிண்டல்கள், அநேக அவமானங்கள், அநேக தொந்தரவுகள், அநேக நிந்தைகளுடைய வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அன்பான சகோதரனே சகோதரியே, இதை மிகவும் பயபக்தியோடு மிகுந்த மரியாதையோடு நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்கள் மீது நிந்தைகள் வரும், உங்கள் மீது அவமானங்கள் வரும், உங்கள் மீது இல்லாததை பொய்யாய் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நல்லா செஞ்சதை இல்லைன்றவாங்க.
செய்யாத குற்றத்தை செஞ்சதா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நேரத்தை நீங்க நிற்கும் பொழுது நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு தேவன் பார்ப்பாரு. ஒரே ஒரு காரியம்தான், எல்லாம் தேவனுக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் ரெக்கார்டில் வச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு மாத்திரம் என்னுடைய காரியம் தெரிஞ்சா போதும். நீங்க யாரையுமே நீங்க எதையும் சொல்லாம தொடர்ந்து உங்களுடைய பயணத்துல நீங்க போய் கொண்டே இருங்க. அதுதான் உங்களை மாஸ்டர் பீஸா மாற்றும். நாம சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டிருந்தோம்னா நம்முடைய பிரயாணம் முழுவதாமே சண்டையாக தான் போவோம். சார் டோமினிக் அவரில் யாராச்சும் என்ன சொல்லிட்டா அவர் அதை சகிக்கணும். அப்போதான் அவர் மாஸ்டர் பீஸ் ஆவார். ஆமாங்க, என்ன யாருன்னா ஏன்னா சொல்லிட்டா நான் சகிக்கணும், அப்போதான் நான் மாஸ்டர் பீஸாக மாறுவேன். நான் உடனே என்ன எப்படி அவர் சொல்லலாம், எப்படி அவருக்கு யார் கொடுத்தா இந்த அதிகாரத்தை, நான் இப்போவே சண்டைக்கு வைக்கிறேன், நான் இன்றைக்கே சண்டை போடுறேன்னு சொல்லும்போது நாம் அந்த தேவனுடைய அந்த ப்ராசஸ் நம்ம இல்லாமல் போயிடுவோம். அதனால தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த வார்த்தைக்காக யாரும் நிற்க மாட்டாங்க. நாம் நிற்போம் என்று நம்பி தேவன் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ பேரை தள்ளிட்டு ஒருவேளை நம்ம தோற்றத்துக்கு நம்ம ஒரு மாதிரி இருக்கலாம், நம்முடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய எண்ணம், ஆனால் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, இவன் தான் நிற்பான்னு தெரியும், இவர் தான் நிற்பார்னு தெரியும். ஏன்னா தேவன் ஒருபோதும் தவறுகிறவர் அல்ல. அவருடைய பாருங்க, ஒருவேளை அந்த வெளிப்புற அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், அவர் ஹார்ட்டை பார்க்குறவர், அவர் மனங்களை வாசிக்கிறவர். அவருக்கு தெரியும் இந்த நபர் எனக்காக நிற்பாங்கன்ட்டு. அல்லேலூயா, ஆமாங்க. ஸோ பாருங்க, ஒரு கல்லை அவர் எடுத்து அந்த கல்லை வடிவமைத்து அந்த கல்லை பேச வேண்டும் என்று அநேக முயற்சி செஞ்சார். அது மாஸ்டர் பீஸாக இருந்தாலும் கல்லை பேச வைப்பது என்பது மைக்கேல் ஆஞ்சலோவால் முடியாது. ஆனால் நம்முடைய இருதயம் எவ்வளோ கற்பாறையாக இருந்தாலும் அதை கரைய வைத்து நம்மை பேச வைக்கக்கூடிய மகத்தான மாஸ்டர், மகத்தான சிற்பி நம்ம மத்தியில் இருக்கிறா. நிச்சயமாக இந்த மனவாட்டி பேசுவா. இந்த மனவாட்டி பேசும்போது எல்லாமே காட்சியில் வரும். அல்லேலூயா, ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, பேப்டிஸ்ட் சர்ச்சு அவங்க இயேசுவை வச்சிருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே அவங்களுக்கு இன்னொரு இயேசு இருக்கிறாரு. செவன்த் டே அவங்களுக்கு ஒரு இயேசு. சிஎஸ்ஐ, சிபிஎம், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் எல்லாருக்கும் அவங்க இயேசுவை தான் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி தெரியுமா, அவர் மாஸ்டர் பீஸாக இருக்கிறாரு, நம்மையும் அவர் மாஸ்டர் பீஸாக வச்சிருக்கிறார். அதனால அன்பான சகோதரனே சகோதரியே, அடுத்த வாரத்தில் இயேசுனுடைய மாஸ்டர் பீஸ் எப்படி இருக்குது, அவர் யெகோவாவுடைய மாஸ்டர் பீஸ். நம்ம எப்படி நிந்தைகள், அவமானங்கள், வீண் பழிகள் எல்லாவற்றையும் எப்படி சகிக்கணும் அப்படின்றது தான் அடுத்த வாரம் தீர்க்கதரிசி செய்யலதுலேருந்து நமக்கு கிளாஸ். உண்மையிலே நிந்தைகள் வரும். பாருங்க, பரிசுத்தமுள்ள தேவன் சிருஷ்டிகர்த்தர் முகத்துல ஒரு கேவலமான சிருஷ்டி உமிழ்ந்தது. உமிழ்நீர் அப்படியே வழிந்தது. அவருக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தது தெரியுங்களா? நாம இன்னைக்கு சகிக்கிறோமா? சகோதரன் நல்லா பேசுற வரைக்கும் நல்ல சகோதரன், அவர் என்னை சொன்னிட்டார்னா நானும் சொன்னுவேன். இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் என்னிடத்துல சுரண்டினாலும் என்னை சுரண்டாவிட்டாலும் நான் அவருக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்பேன். இதுதான் மாஸ்டர் பீஸ். இப்படி தான் தீர்க்கதரிசி இருந்தார், இப்படி தான் இயேசு இருந்தார், இப்போதான் பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இந்த நிலைக்கு நாம் வரும்பொழுது தான் அப்புறம் நாம் பேசுவோம். நாம் பேசும்போது மகத்தான கிரியைகள் நடக்கும். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் டு தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை மாஸ்டர் பீஸாக அழைத்திருக்கிறார். அவர் தாமே யெகோவா தேவனுடைய மிக சிறந்த மாஸ்டர் பீஸாக இருந்தார். இன்னைக்கு அவர் நம்மை மாஸ்டர் பீஸாக அழைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் யாவரும் நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை கொஞ்சம் துதிங்க. சகோதரனே சகோதரிய பிள்ளைகளை கர்த்தரை துதிங்க. எல்லாரும் வாயை நல்ல சத்தமாக திறந்து ப்ளீஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நல்லவரே இயேசுவே, கர்த்தாவே எங்களுக்கு நாங்களே ஒரு சிறந்த மாஸ்டர் பீஸாக, ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கக்கூடியவராக, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் கூடாக நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு நல்ல புரிந்து கொள்ளலை தாரும். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஞானத்தை தாரும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவை ஞானமாய் எதிர்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பிரைஸ் 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 பிரைஸ். எல்லாரும் ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குற, எனக்கு அதிகமான தாழ்மை தாரும், எனக்கு அதிகமான பொறுமை தாரும், நான் யாரையுமே இழிவாய் பேசாதபடி, நான் யாரும் தரைக்குறைவாக பேசாதபடி, அதனுடைய கணவரோ என்னுடைய மனைவியோ என் பெற்றோரோ என் சகோதரனோ என் சகோதரியோ யாராக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீ நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தீர், உமக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தது, நீர் மாஸ்டர் பீஸாக சிறந்த வேலைப்பாடாக இருந்தீர். என்னை ஒரு சிறந்த வேலைப்பாடாக மாற்றும். என்னுடைய குறைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை வெறுமனே அந்த கல்லை போல வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை செதுக்கிடும், தேவையில்லாத எல்லா பாகத்தையும் செதுக்கிடும், எல்லாவற்றையும் வெட்டி வீசும். என்னை ஒரு சிறந்த, நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, ஒரு சிறந்த ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise, 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 praise. Hallelujah, hallelujah, hallelujah. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அவர் தேனானவர், அவர் மதுரமானவர், மகிமையானவர், என் அன்பரானவர், ஓ என் நினைவானவர். அவரே நம்முடைய நேசமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்ற காத்திடும். அவர் தாயுமானவர், தந்தையுமானவர், மெய்ப்பரானவர், நம்முடைய மூத்த சகோதரனானவர், நம்முடைய உற்ற உறவினரானவர், ஓ நம்முடைய தேவனானவர். என்றென்றும் நடத்திடும் என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், தூய்மையானவர், பரிசுத்தமானவர், மகிமையானவர், மகிமையானவர், என் மூத்த சகோதரனானவர், என் தேவனானவர். இயேசு இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு, சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், ஓ இனிமையானவர், தேனானவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை ஆசீர்வதித்து நம்மை சமாதானத்துக்கு உட்படுத்தி
நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. அவருடைய மிக சிறந்த ஒரு வேலைப்பாடாக நம்முடைய ஜீவியத்தை வைப்பாராக. யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். கடைசியாக கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் செபிக்கும்படியாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே, இதோ இந்த நண்பகல் வேளையில் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நாள் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே உம் மண்டையிலே வந்து உம்முடைய வார்த்தையில கேட்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த கடைசி தவத்தை கூட நான் நேரெடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேலை முதல் வேலை வரை மட்டுமாய் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கத்திலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் பாடல் ஆராதனை நடத்தின எங்கள் சகோதரனை கூட நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவரை தொடர்ந்து தனி பாடல்களை கூட பாடின எங்கள் சகோதரி சிறுப்பிள்ளையும் சகோதரனை கூட நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் இதோ இந்த ஆராதனை நடத்த எங்களுக்கு இந்த கூடாரத்தை கொடுத்த இந்த குடும்பத்தாரை கூட நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்யும் கர்த்தாவே. அவர்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் கூட தரும்படியாக கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலே கர்த்தாவே இந்த ஆராதனை தவறவிட்ட எங்கள் சகோதர சகோதரி மீது இரக்கம் பாராட்டும். எந்த காரியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை கர்த்தாவே. அந்த காரியத்தை அனைத்தையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. மீண்டுமா வருகிற ஆராதனை அவர்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்திருக்கும்படியாய் செய்யும்படியாய் கர்த்தாவே உமது இரக்கம் உள்ள கரம் அவர்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. அதற்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ வந்திருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தொடக்கத்திலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்களிடத்திலே இருக்கிற சுகமான சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். அவர்கள் கூட சுகம் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, எங்களுடைய காணிக்கைகளை கூட கொடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. அவைகள் சிறியவதாக இருந்தாலும் கர்த்தாவே தயவா நீர் ஏற்றுக்கொள்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே கர்த்தாவே நீர் மகத்தான ஒரு செய்தியை கொடுத்தீர் கர்த்தாவே. இந்த சிறந்த வேலைப்பாடு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதுவும் அந்த சகோதர கர்த்தாவே ஒரு கற்சிலையை உண்டாக்கின பொழுது கர்த்தாவே அதை முழுமையாக செய்து அது பேசும் என்று நினைத்து கர்த்தாவே அதை சேதப்படுத்தினார் கர்த்தாவே. ஆனாலும் அது பேசாது என்பதை அறிந்திருந்தும் கூட அவர் அதன் மேல் கொண்ட நம்பிக்கையின் பேரிலே கர்த்தாவே அந்த காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே நாங்களும் இருக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா நீர் எங்களை செதுக்குவீர், ஆனால் கர்த்தாவே நாங்கள் பேசுவோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பேசித்து சிருஷ்டிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவரீர் அப்பா நீர் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கர்த்தாவே அவரை கர்த்தாவே நீர் ஒரு மாஸ்டர் பீஸாக உருவாக்கினீர் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே, ஓய்வு நாளுக்கு ஆன போது மகதலே மரியாளும் யாக்கோபினுடைய தாய் மரியாளும் சாலோமே கர்த்தாவே உம்முடைய கல்லறைக்கு வந்தார்கள் கர்த்தாவே. அங்கே சுகந்த வருவதற்காக வந்த அவர்கள் கர்த்தாவே அங்கே உம்மை காணவில்லை கர்த்தாவே. நீர் உம்முடைய மாஸ்டர் பீஸை எடுத்துக்கொண்டு உமது வலது பாரத்தில் அமர வைத்தீர் கர்த்தாவே. அதே போல ஒரு காலத்தில் கர்த்தாவே இதோ இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். உம்முடைய தீர்க்கதரிசியுடைய செய்திகளை கேட்டு கர்த்தாவே எங்களை ஒரு நல்ல ஒரு மனவாட்டியாக நல்ல ஒரு மாஸ்டர் பீஸாக நாங்களும் உம்முடைய வலது பாரத்தில் அமர்படி செய்யும்படியாக கூட இந்த வேலையை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா நீர் இரக்கம் பாராட்டும். ஆனால் எங்களிடத்தில் எந்த மேன்மையோ தகுதியோ சுத்தமோ ஒன்றுமில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அதோ அந்த கல்வாரியிலே சிந்தின ரத்தமானது கழுவினால் மாத்திரம் கர்த்தாவே நாங்கள் தூய்மை பெற்றோம் கர்த்தாவே. அதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது வருகைக்காக காத்து கிடக்கிறோம். எங்கள் எல்லோரையும் தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. எங்களில் ஒருவரும் கைவிடாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. சிறு குழந்தை முதல் கர்ப்பத்தின் கனி முதல் முதியோர் வரை எல்லோரும் மீதும் இரக்கம் கர்த்தாவே. எல்லோரும் நீர் எடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை கர்த்தாவே நாங்கள் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க, உமது சித்தத்தின்படியாக நடக்க கர்த்தாவே நாங்கள் ஒரு மாஸ்டர் பீஸாக உருவாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கூட ஸ்தோத்திக்கிறோம். எல்லோரும் உமது பொறுப்புள்ள கருத்தில் வைக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பரும் என்று மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுத்து மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென்.